11 முதல் 14 வரை. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்தை நாம் பல முறை படிச்சிருக்கிறோம். இதிலிருந்து பல பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த இரவு நேரம் சில விஷயங்களை தம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை நமக்கு சொல்லி நம்மை பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தேடாமல் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து ஆண்டவருக்கு விரோதமாய் பொல்லாப்பானவைகளை நடப்பிக்கும் நாட்களில் புறஜாதியாருடைய கரத்தில் ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பல இடங்கள்ல நாம் படிக்கிறோம். எகிப்தில் இருந்த நாட்களை மறந்துடுவாங்க, ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கினதை மறந்துடுவாங்க, தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி நடப்பானா, அவன் மனசுக்கு தோன்ற மாதிரி நடப்பானா. நியாயப்பிரமாணங்கள் புறக்கணிக்கப்படும், கர்த்தருடைய இருதயம் காயப்படுத்தப்படும். அப்போ ஆண்டவர் எதிரிகள் கையில் இவர்களை ஒப்பு கொடுப்பார். அவங்க 7 வருஷமோ 20 வருஷமோ 40 வருஷமோ 18 வருஷமோ இவர்களை கொடுமையாய் ஒடுக்குவார்கள். அப்புறம் இவங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுவார்கள். முறையிட்ட உடனே ஆண்டவர் இவர்களை ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகனை எழுப்புவார், ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார், அந்த மனிதனை பலப்படுத்துவார், அந்த மனிதனை பயன்படுத்துவார், அந்த மனிதனுடைய கரத்திலே எதிரிகளை ஒப்பு கொடுப்பார். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இதுதான் நியாயாதிபதிகளின் சரித்திரம். தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவங்க கவனத்தை தாம் மேலேயே வச்சிருக்கணுங்கிற ஒரு சுயநலம் ஆண்டவருக்கு. இப்படிலாம் பேசும்போது அவருக்கு ஒரு ஆமீன் சொல்லணுங்கிற சுயநலமும் கூட அவருக்கு இருக்கீங்களா? ஏன்னா படைச்சவர் அவராச்சா, சகலத்தையும் கொடுக்கிறவர் அவராச்சா. அவரை விட்டுட்டு கவனத்தை கண்ட பக்கமும் திருப்புனா, அதனால் அவர் எதிரிகளுக்கு சொல்லுவார், அவங்கள நல்ல கொடன்னு கொடடா, நல்ல நொங்குன்னு குத்துறா, அவங்க என் பக்கம் திரும்புகிற வரைக்கும் குத்துறா, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற வரைக்கும் குத்துறா. அவன் கூப்பிட்டாயின்னு வச்சுக்க, நான் ஒன்றை குத்து வேண்டான். சொல்கிறவங்களுக்கு புரியுதா? இதில் யாருக்கு தெரியுமா பிரச்சனை? இந்த எதிரிகளுக்கு தான் பிரச்சனைங்க. இவர் தான் குத்த சொல்லுவார், குத்த வைப்பார். அப்புறம் அவங்க குத்துன உடனே இவங்க கூப்பிட்டுருவாங்க,
இவங்க கூப்பிட்ட உடனே அவங்கள இவர் குத்துவார். இருக்கீங்களா? சாத்தானை கூட இப்போ அந்த வேலைக்கு தான் வச்சிருக்காரு. தோத்துறான். அவன் வேலையே அதுதான். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுதான் உண்மை. நம்ம அவரை மறக்கிறோம், ஒரு மாதிரி நெஞ்சை நிமித்திட்டு நடக்கிறோம். கொலஸ்ட்ரால் கூடி போச்சுன்னா அவன் கையில் கொடுத்துருவார். தோத்துறான். இப்போ ஓன் டைமு நல்ல குத்து, நல்ல கொடை, நிமித்து. தோத்துறான். ஆமாம். அப்புறம் நமக்கு புத்தின்னு ஒன்று வந்துச்சுன்னா, தோத்துறான். புத்தி வந்துச்சுன்னா ஐயோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம கத்தரை தேடுறதுக்கு பதிலாக கண்ணதையும் தேடிட்டோம், கத்தரை காயப்படுத்திட்டோம், ஆண்டவரே மனம் இறங்கும் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அடுத்த செகண்ட் அவனை மொத்துன்னு பொத்தி அவன் கையிலேருந்து நம்மளை விடுதலையாக்கி என்ஜாயும்பார். இதுதான் நம்ம லைஃப்பில் திரும்ப திரும்ப நடக்கு. இல்லையா சொல்லுங்க. இதுக்கு பேசாமல் அவரே சார்ந்து இருந்துட்டா, சேட்டை பண்ணாமல் இருந்துட்டா, அவரே மைமைப்படுத்திட்டா, அவரே சுற்றி வந்துட்டா, இந்த குத்தலுக்கும் குடைச்சலுக்கும் வேலை இல்லாமல் போயிரும் பாருங்க. சாத்தானுக்கு வேலை கொடுக்குறதே நாம தான். ஹலோ, இருக்கீங்களா? இங்கே சம்பவம் என்னன்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை, அப்போ இதற்கு முன்னும் அவர்கள் பொல்லாப்பானதை செய்திருக்கிறார்கள். இது வழக்கம். அப்பப்போ அவரை காயப்படுத்துறது வழக்கம். இது ரெகுலராக வச்சுருக்காங்க. சோதரம் இஸ்ரவேலர். நாம மட்டும் என்ன விதி விலக்கா? சோதரம். ஆமாம். அப்போது அவர்களை மீதியானியர் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரா. இன்னைக்கு கூட எதிரிகளின் கை தேசத்தில் பலத்து போயிருக்கு. 2ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் எதிரிகள் கை இன்றைக்கு தேசத்தில் பலத்து போயிருக்கு. சாத்தானுடைய கை இன்றைக்கு உலகத்தில் பலத்து போயிருக்கு. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. எங்கேயும் அவனுடைய ஆளுக, அவனுடைய திட்டம், அவனுடைய செயல்கள் தான் இன்றைக்கு தேசத்தில் பெருகி போய் கிடக்கு. சபையின் மேலேயே சாத்தானுடைய கரம் பலத்து போய் தான் இருக்கு. ஊழியர்கள் மேலேயே சாத்தானுடைய கரம் பலத்து போய் தான் இருக்கு. காரணம், இவர்கள் இருதயம் கொழுத்து போயிருக்கு. யசூரன் இருதயம் எப்போ கொழுத்து போகுதோ அப்போ சாத்தான் கரம் யசூரன் மேல பலத்து போகும். புரியாத மாதிரி சொல்றோம் போல, இல்லைன்னா 12:30 மணிக்கு சொல்றதுனால இப்படி இருக்கிறீங்க போல. இருக்கிறீங்களா? ஆமாம். பகல் நேரத்தில் பிரசங்கம் பண்ணுறதே பெரும்பாடு. இதில் ராத்திரி நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது இந்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசங்கியார் தூங்கிட போகிறாரு. தோத்துறா. ஆமாம், வாய்ப்பில்லை நான் தூங்குறதுக்கு. இல்லை இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கீங்க, முறுக்கு நிறையா தின்றீங்களா? தோத்துறோம். அது கொஞ்சம் எண்ணெய் இருந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி மந்துன்னு தான் இருக்கும். தோத்துறோம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் பழகிருப்பீங்களே. ஹல்லே சொல்லுங்கள். நீங்கள் 225வது ஜபம் பண்ணுற ஆள், அப்போ நீங்கள் எத்தனை முறுக்க முழுங்கிருப்பீங்க? தோத்துறோம். இன்றைக்கே எத்தனை முறுக்கு தின்னீங்களோ? கத்தருக்கு தான் வெளிச்சம். தோத்துறோம். அதனால் உற்சாகமாக இருக்கீங்களா? அல்லேலூயாவா? 225வது இரவு ஜபம் பண்ணுற ஆளுக மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு என்ன சொல்ல வச்சிடக்கூடாது. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஆமே. நீங்கள் எத்தனையோ கிலோமீட்டர்லாம் தாண்டி பயணம் பண்ணி வந்துட்டீங்க, பல காரியங்களெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு பல முழுரவு ஜபங்கள்லாம் நீங்கள் அடித்து கிளப்பிட்டு வந்த ஆளுக இப்படியா உட்காந்துருக்கிறது ஒரு சைஸா? பிரசங்கியாருக்கு புது புது பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆர்வத்தை வச்சு தான் ஆவியானவர் பேசுவார். ஊழியக்காரனுடைய ஆயத்தத்தை வச்சு பேச மாட்டார். இதை புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரனுடைய ஆயத்தம் 2வது, கேட்கிறவனின் ஆயத்த ஆர்வம் 1வது. அல்லையா சொல்லுங்க.
கண்மலையிலிருந்து தண்ணி வர்ற சம்பவத்தில் மோசே அங்கே எந்த ஆயத்தத்திலுமே இல்லை. மோசே டென்ஷனில் தான் இருந்தான். தோத்திரம், இவங்க என்ன பாடாப்படுத்துகிறாங்க, நான் என்ன இவங்க அப்பனா இவங்கள பெத்தவனா, என்னை போட்டு இப்படி கொடன்னு கொடைகிறாங்க, அப்பப்போ கல் எடுத்துக்கிறாங்க, இத்தனை பேருக்கு தண்ணிக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கான். தோத்திரம், இருக்கீங்களா? ஜனங்கள் தான் தாகத்தோடு இருக்காங்க. எங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு தாகத்தோடு இருக்கிறாங்க. தாகம் இருந்ததுனால தலைவனே அங்க தடுமாறி தப்பே பண்றான். கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. இப்ப கண்மலையில் என்ன செஞ்சிட்டான்? அடிச்சிட்டான். அவன் அவசரம், அவனுடைய தோத்திரம், ஆதங்கம், அவனுடைய வேதனையை இப்படி காட்டிட்டான். அவன் தப்பு பண்ணதுனால அங்கே தண்ணி வராமல் இல்லை. ஏன் தண்ணி வந்துச்சு? ஜனங்கள் தாகத்தோடு இருந்தாங்க. ஜனங்கள் தாகமாக இருந்தா அங்கே தண்ணி புறப்பட்டு வரும். ஆனால் தலைவனை தனியாக கவனிச்சிருவார். அல்ல சொல்லுங்க, தண்ணியை கொடுத்துட்டாரு, ஆனால் மோசையை தனியாக கவனிச்சிட்டாரு. அவனுக்கு காணானே இல்லாமல் போச்சு. அல்ல சொல்லுங்க. அப்போ அது வேற, அது வேற. அதனால் உங்கள் தாகம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமே. மீதியானியர் கையில் அங்கே இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவங்க இருதயம் கொழுத்து போயிருந்தது. அதனால எதிரிகள் கை பலத்து போனது. இப்போ தேவனை நோக்கி முறையிடுறாங்க. இவங்க முறையிடணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தரெல்லாம் அனுமதிக்கிறாரு. இருக்கீங்களா? தேவனை அனுமதிக்காம நம்ம லைஃப்ல ஒண்ணுமே வராது. நாம ஜெபிக்கிறோம்லாம் நினைக்கக்கூடாது. நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு. நாமளா உபவாசிக்கிறோம், நாமளா கதறோம், நாமளா புலம்புறோம் இல்லைங்க. இது எல்லாமே அவருடைய திருவிளையாடல். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் செய்கிறார். ஏன்னா நம்ம கவனம், நம்முடைய அட்டென்ஷன் எப்பொழுதுமே அவர் பக்கமாக இருக்கணுங்கிறதுல அவருக்கு எப்பவுமே ஒரு சுயநலம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை கூப்பிட்டா போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். என்னை நோக்கி பார்த்துட்டா போதும், உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், பிசாசை நான் பார்த்துக்கிறேன், எதிரியை நான் பார்த்துக்கிறேன், எந்த காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் கவனம் என் மேலே இருக்கா, உன் பார்வை என் பக்கம் இருக்கா, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. ஆண்டவர் இப்போ நேராக ஒரு கர்வாலி மரத்துக்கு போயிட்டாராம். அவருடைய தூதன், கர்த்தருடைய தூதனானவர் கர்வாலி மரத்தின் கீழே போய் உக்காந்துட்டாரு. ஏன்? அங்கதான் அவர் எதிர்பார்க்கிற ஒருத்தன் இருக்கான். அல்ல சொல்லுங்க. அவன் பேர் என்ன? கிதியோன். கிதியோன் கண்ட இடத்துக்கும் போல அவருக்கு தேவையான மனுஷங்கிட்ட போறாரு. நீங்க ஆமீன் அடுத்த மாசம் கூட சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. தோத்திரம். ஆமாம், மொத்தமாக சேர்த்து வச்சு கூட சொல்லிக்கலாம். திடீர்னு தோன்றப்போ ஒரு 10 அல்லேலூயா 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 அன்னைக்கு பிரசங்கத்தில் சொல்லலாம், ஆண்டவரே இன்னைக்கு சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. ஆமாம், அவருக்கு யார் அவசியமோ, அவருக்கு யார் தேவையோ அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் அங்க போவார். அவருக்கான எலியா சூர செடியில் உட்கார்ந்து இருந்தாலும் அங்க போவார். அவருக்கான எலியா குகைக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாலும் அங்க போவார். அவருக்கான பேதுரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அங்க போவார். அவருக்கான பேதுரு கடற்கரையில் திரும்பவும் பின்மாறி போய் நின்னாலும் அங்க போவார்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அங்க போவார். அவருக்கான கிதியோன் கர்வாலி மரத்துக்கு பக்கத்தில் இருந்தாலும் அங்க அவனை தேடி
தேடி ஆண்டவரே கூட மாட வராத ஆளுகளை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஒரு 6 மாதத்துக்குப்பா அல்லையா சொல்லுங்க. கூட மாட வந்தாங்கன்னா ஆசீர்வதிங்கப்பா. ஆமேனா? இவங்களுக்கு பிரசவம் பண்ணுறதுக்கு நான் முள்ளுக்காடெல்லாம் சுற்றி நடந்து வந்திருக்கேன்ப்பா. ரயில்வேப்பா இதெல்லாம் தாண்டி கீண்டி கல்லுக்குள்ளே பிறண்டு வந்திருக்கேன்ப்பா. நான் அப்படி வந்து பிரசங்கம் பண்ணுறேன். இவங்க ஒரு சைஸாக உட்காந்துருக்காங்கப்பா. ஒரு ஆளை சும்மா விடாதீங்க. ஒரு சைஸாக உட்காந்துருந்தா நீங்கள் எதாவது பண்ணுங்க, நான் போட்டு கொடுத்துருவேன். அல்லேலூயாவா? சோத்திரம். மந்தமாக இருக்கிற முறுக்கு ஆவி இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு தேவை அப்படின்னா அங்கே வந்துடுவார். அவருக்கு தேவையான மோசே மீதியான் தேசத்தில் இருந்தாலும், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஒரே பர்வதத்தில் இருந்தாலும் அங்கே வருவார். அங்கே வருவார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்க சிந்தனையில் தேவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சிந்தனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய சத்தியம். உங்க எண்ணத்தில், கிதியோன் எண்ணத்தில் தேவன் இல்லை. அன்னைக்கு தேவன் தன்னை தேடி வருவார் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. தன்னை குறித்த பெரிய எதிர்பார்ப்பு அவனுக்கு இல்லை. தனக்கு இருந்த அந்த விளைநிலத்தை பாதுகாக்கணும், தன் கையில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த தானியத்தை, அந்த கோதுமையை மீதியானியர் கையிலிருந்து பாதுகாக்கணும், போரடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. வேற எந்த எண்ணமும் அவனுக்கு இல்லை. ஆனா தேவனுடைய எண்ணத்துல கிதியோன் இருந்தான். இருக்கீங்களா? என் நினைவில் நீ எப்பொழுதும் அப்படின்னா வந்துருவார். அங்க எந்த அட்ரஸ், எந்த மூலை, எந்த வனாந்திரம், எந்த பர்வதம், எந்த கொகை, எந்த சூறைச்செடி, எந்த கருவாலி மரம், அதெல்லாம் அவருக்கு மேட்ரே இல்லை. அவருக்கு அவசியமான ஒரு மனுஷனை தேடி எந்த எல்லைக்கும் வருவார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே தோத்திரம். பயந்துருப்பான் தோத்திரம் அந்த வார்த்தையை கேட்டோன்னு, திடுக்குன்னு. பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பரலோகம் என்ன அனுப்பிவிட்டுருக்கு, நான் ஒன்னு அனுப்ப போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒன்னு அனுப்ப போறேன். உன் வட்டம் மாறுது, உன் வேலை மாறுது, உன் ஸ்தானம் மாறுது, உன் கிரிய மாறுது, உன் பார்வை மாறுது, உன் பயணம் மாறுது. இன்றிலிருந்து சகலமும் உன் வாழ்க்கையில மாறுது. உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் இந்த இரவு தொடங்குது. உன் வாழ்வில் ஒரு புதிய துவக்கம் இந்த இரவு ஆரம்பமாகுது. நீங்கள் எதிர்பார்த்திராத, நீங்கள் சிந்தித்திராத, நீங்கள் யோசித்திராத ஒரு புதிய பயணம் இந்த இரவு தொடங்குகிறது. இந்த இரவு தொடங்குகிறது. ஆமென். கிதியோன் எதிர்பாராத ஒரு தரிசனம், ஒரு ஓட்டம், ஒரு பயணம் அவன் வாழ்வில் தொடங்குது. அன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ மீதியானியரை முறியடிப்ப. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது என் மைண்ட்ல இல்லையே. அல்ல சொல்லுங்க. அப்பா இப்போ யாரு கூட சண்டை ஓடுற ஐடியா எனக்கு இல்லையே. சோதரன் யாரையும் காலி பண்ணுற ஐடியா எனக்கு இல்லையே. உனக்கு இல்லை, எனக்கு இருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ நம்ம அவர்கிட்ட பலமாக சிக்கியிருக்கோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா?
பலமாக சிக்கியிருக்கோம். சபை இன்னைக்கு இந்த கடைசி கால சபை அவர்கிட்ட பலமாக சிக்கியிருக்கு. உனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உன்னை பற்றி எல்லா ஐடியாவும் என்கிட்ட இருக்கு. உன் ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக நான் உன்னை அழைக்கவும் இல்லை, உன்னை ரட்சிக்கவும் இல்லை, உன்னை தேடி இப்போ கர்வாலி மரத்துக்கு நான் வரவும் இல்லை. அல்லையா சொல்லுங்க. இந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் தாண்டி தோத்துறோம். அல்லையா சொல்லுங்க. நான் இங்கே வரல உன் ஐடியாவை நிறைவேற்றுறதுக்கு. எனக்கு ஒரு ஐடியா உன்னை பற்றி இருக்கு, அதை நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த இரவு உன்னை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இல்லை அதுக்கு நான் ஆயத்தம் இல்லை, பரவாயில்ல. அதுக்கு பிறகு ஒப்பு கொடுக்குற ஐடியா இல்லை, பரவாயில்ல. உன்னை ஒப்பு கொடுக்க வைப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை சரண்டர் பண்ண வைப்பேன். மவனை ஒன்னைத்தான் தூக்க போகிறேன், மவளை ஒன்னைத்தான் பலப்படுத்த போகிறேன், ஒன்னைத்தான் அனுப்ப போகிறேன், ஒன்னைத்தான் பயன்படுத்த போகிறேன், உன்னை வச்சு தான் செய்ய போகிறேன். மீதியானிய கூட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஓ மூலம்தான். இந்த கடைசி நாட்களிலே கிரியை செய்கிற பலவானுடைய வல்லமைகளுக்கு, அந்தகாரத்தின் வல்லமைகளுக்கு, பிசாசுடைய ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி ஓ மூலம்தான். 7 வருஷம் என் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்குன அந்த வல்லமைகளை ஒன்ன வச்சு ஒடுக்க போறேன். அன்னைக்கு 7 வருஷம் தோத்துறான். இன்னைக்கு பல வருஷம் தேசத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிற நம்முடைய பட்டணத்தை, நம்முடைய கிராமத்தை, நம்முடைய தெருவை, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை, இந்தியாவை ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகளை, அதிகார வர்க்கத்தை ஒட்டுமொத்தமாக ஒடுக்குகிற ஒரு கிதியோன் இங்கேதான், ஒரு கிதியோன் இங்கேதான். அந்த கிதியோன் நீதான், அந்த கிதியோன் நீதான், அந்த நபர் நீதான், அந்த பாத்திரம் நீதான், அந்த அழைக்கப்பட்ட நபர் நீதான். ஷேகாரா காலாராபா கியாந்தாரா மந்துனா மலாகாபரானா. நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி, நீ எனக்கு பராக்கிரமசாலி, என் பார்வையில் நீ பராக்கிரமசாலி. ஆமென். பராக்கிரமசாலியே எழுந்து வா. அதுதான் இந்த இரவு என் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. நீங்க இது சம்பந்தமா எத்தனை பிரசங்கம் வேணாலும் கேட்டிருக்கலாம், இன்னைக்கும் கேளுங்க. அல்லையா சொல்லுங்க. ஆமேனா. ஓ கிதியோனா அப்படின்னு யோசிக்காதீங்க, கிதியோன் தான். அல்லையா சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரமா? 6ஆம் அதிகாரம் தான். அல்லையா சொல்லுங்க. இதுல இருந்தா இன்னைக்கு உங்க கூட பேச போறாரு. பராக்கிரமசாலியே நீ எழுந்து வா, நீ எழுந்து வா, நீ எழுந்து வா. சோதரன் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த கடைசி நாட்கள்ல நிறைவேற்ற போறாரு. இது மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட துளிகள். என்னுடைய எல்லா பிரசங்கங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை சொல்லாம என் பிரசங்கம் முடியாது. தோதரன் இதுதான் கடைசி தலைமுறை, இதுதான் அவர் வரப்போகிற நாட்கள், அவருடைய வருகையை பார்க்க போகிற தலைமுறை. நாம கூடுமான வரைக்கும் சாக மாட்டோம். ஆமேன்னு சொன்னா இல்லை செத்துருவோங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஆமேன்னு சொல்ல வேண்டாம். நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம சாக மாட்டோம். நம்ம சாகிறதுக்கு முன்னாடியே மத்திய ஆகாயத்தில் அப்பா வருவார். அவரு கூட ஏறி போக போகிறோம். அல்லேலூயா. அவர் கூட ஏறி போக போகிற ஒரு கூட்டமாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அதனால இந்த உலகத்தை அந்தகார வல்லமைகள் ஒடுக்கிக்கிட்டு இருக்கு. பட்டணத்தை, கிராமங்களை, மனுக்குலத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமை, குறிப்பா சபைய, ஆவிக்குரிய இஸ்ரவேலரை, தேவ ஜனத்தை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிற மீதியானிய வல்லமைகளை ஒட்டுமொத்தமா அழித்து நிர்மூலமாக்கி
தேசத்தில் ஒரு மகிமையான மாற்றத்தை, அறுவடையை, எழுப்புதலை கொண்டு வர்ற ஒரு கூட்டத்தை, ஒரு நபரை கர்த்தருடைய இருதயம் இன்றைக்கும் தேடுகிறது. நீதான் அந்த பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பார்த்தா? உங்களை பார்த்துதான். பிரசங்கத்திலே என்னால் கண்ணை திறந்துட்டு கூட உட்கார முடியல. என்ன பார்த்தா? உன்னை பார்த்து தான். அடிக்கடி கொட்டாய் வருது. என்ன பார்த்தா? உன்னை பார்த்து தான். அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு கூட வரவேணாம்னு நினச்சேன். தோத்திரம். என்ன பார்த்தா? உன்னை பார்த்தா. வந்துட்டீங்கல்ல. தோத்திரம். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்க முன்னால் உட்காந்துருக்கிறீங்கல்ல. உங்களைத்தான் கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறாரு. உங்களை வச்சு தான் உங்கள் தெருவில், இந்த பட்டணத்தில், தேசத்தில் மிகப்பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். நான் 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன். தகப்பனின் தேடல் நீ. சொல்லுங்க அந்த வார்த்தையை. தகப்பனின் தேடல் நீ. தேடல் நீ. ஆமென் சொல்லுங்க. 2வது, தலைமுறையின் காவல் நீ. சொல்லுங்க. இந்த தலைமுறையின் காவல் நீ. காவலன் நீ. காவல் நீ. அல்லேலூயா சொல்லுங்க. 3வது, தரப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதல் நீ. சொல்லுங்க. தரப்பட்ட வார்த்தையின் நிறைவேறுதல் நீ. ஆகையால் நீ எழுந்து வா. பராக்கிரமசாலியே நீ எழுந்து வா. ஏன்னா தகப்பனின் தேடல் நீ. நீ எதுக்கு எழுந்து வரணும்? இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சில நபர்களை தேடுகிறார். எசேக்கியேல் 22:30 நமக்கு தெரிஞ்ச வசனம். திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்முடைய ஆண்டவருடைய இருதயம், அந்த இருதயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, தேடுகிற இருதயம். ஒரு மனுஷனை என்ன செய்வார்? தேடுவார். என்னமோ அவருக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி. இது ஆதியாமத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து. ஆதியாமம் 3:9 ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை தேடுறாரு. இது அங்க ஆரம்பிச்சது. ஏதேன்ல ஆரம்பிச்சது. உறவாட தேடுகிறவர். தன்னோடு உறவாட ஒருத்தன் வேணும். தன்னோடு பேச ஒருத்தன் வேணும். தான் விருப்பத்தை நிறைவேற்ற ஒருத்தன் வேணும். தான் சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒருத்தன் வேணும். தேடுகிற தேவன். தேடுகிற தேவன். ஒரு நோவாவை தேடினார் பேழையை கட்டுவதற்காக. ஒரு ஆபிரகாமை தேடினார் ஒரு சந்ததியை பிறப்பிப்பதற்காக. ஒரு மோசேயை தேடினார் இஸ்ரவேல் மக்களை பார்வோன் பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக. இருக்கீங்களா? அல்லேலூயாவா? ஒரு எலியாவை தேடினார். இங்கே உனக்கு என்ன காரியம்? 1 ராஜாக்கள் 19:9 நம்மாளு போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்துக்கிட்டான். இங்கே உனக்கு என்ன காரியம்? வெளியே வா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். உனக்குன்னு மிகச்சிறந்த திட்டத்தை நான் வச்சிருக்கும் போது இங்க உனக்கு என்ன வேலை? இந்த குகைக்குள்ள உனக்கு என்ன வேலை? தேடுகிறார். விடியற்காலமான போது இயேசு கரையிலே வந்து நின்றார். யோவான் 21:3 21 யோவான்ல படிக்கிறோம். பேதுரு கூட ஒரு 6 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு விட்டு வந்த கடலுக்கு திரும்ப போயிட்டான். பின்மாறி போயிட்டான்.
அது இயேசுவை ரொம்ப ஹர்ட் பண்ற ஒண்ணு, காயப்படுத்துற ஒண்ணு. என்னது? அந்த கடல்ல இருந்து தான் அவனை அழைச்சாரு. மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அவனை அழைச்சாரு. மத்தேயு 4:19 சொல்றாரு, இதுவரைக்கும் மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்த, இனிமே மனுஷனை பிடிக்கிறவன் அவனை மாத்துவேன்னு சொன்னாரு. அந்த படகை விட்டுட்டு, அந்த வலையை விட்டுட்டு, அந்த கடலை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி போன அவன் இப்ப அதே கடலுக்கு வந்து நிற்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தா கூட அறைக்கு உள்ளே வந்துருவாரு. கதவு பூட்டி இருந்தா கூட நெஞ்சிருவாரு. எப்படித்தான் வர்றாரோ அவர் வந்துடுவார். ஒரு முறைக்கு 2 முறை வருவார். மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு திரும்ப ஒருக்கா அந்த அறைக்குள்ள உட்காந்துருந்தானா தோமாவோட. அப்பவும் அந்த அறைக்குள்ள இயேசுநாதர் வந்துட்டார். அப்ப அவர் வராத இடம் எங்க? அவரை காயப்படுத்திட்டோம்னா வரமாட்டாரு. அவர் அழைச்ச இடத்துக்கு நம்ம திரும்ப போய் நின்னோம்னா அங்க நம்மளை தேடி வரமாட்டார் அப்படின்னு அந்த கோமாளிக்கு நினைப்பு. அல்லையா சொல்லுங்க. நம்மளா ஒன்று நினைச்சுக்கிறோம், இங்க அவர் வரமாட்டாரு. எந்த கோமாளி சொன்னா? உண்மைதான், மனுஷிகமா அது உண்மைதான். அழைச்ச இடம் எதை விட்டுட்டு வந்தானோ அதே இடத்துல போய் திரும்ப நிற்கிறான். அவனை தேடி எப்படி போறது? அவன் சுத்தமாக இப்போ நம்மளை மறந்துட்டான், சுத்தமாக நம்மளை விட்டுட்டான், நம்மளை வேணாம்னு அவன் முடிவே பண்ணிட்டான். இனி அவன் வேணாம், அவனுக்கு பதிலா வேற யாரையாவது வச்சு நம்ம திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சுக்கலாம் அப்படின்னு இயேசுநாதர் நினைக்க மாட்டாரு. அதனால தான் அவர் இயேசுநாதர். நாங்கள் ஆமீன் சொல்ல மாட்டோம். அதனால தான் நாம விசுவாசிகள். அல்லையா சொல்லுங்க. ஆனால் அவர் அப்படி என்ன செய்ய மாட்டாரு, நினைக்க மாட்டாரு. அந்த பேதுருவை தேடி அந்த கரைக்கு விடியற காலத்திலே போயிட்டாராம். ஒன்றும் இல்லை, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அந்த புறத்தில் இருக்கான், அருவருப்புகள் நடுவில் இருக்கிறான், அசுத்தங்களுக்கு நடுவில் இருக்கிறான். ஒரு பெத்த தகப்பன் கூட அங்கே போக மாட்டான். ஒரு மாம்ச தகப்பன் உண்மையிலே தான் பிள்ளை அப்படி ஒரு இடத்துல இருக்கும்போது அவனை பார்க்கவோ அவன்கிட்ட பேசவோ ஒரு தகப்பனால் அங்கே போக முடியாது, போக மாட்டான். ஆனால் பரம தகப்பன் போவாரு, போனாரு. சாலமோனுக்கு 2 விஷ தரிசனமானார். அவன் அந்த புறத்தில் அருவருப்புகள் நடுவில் இருக்கும்போது கூட அவனை தேடி போனாரு. தட்ஸ் வாட் அவர் காட். நீ வேணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா, அல்ல சொல்லுங்க. அதனால தான் ஒரு பக்தன் இப்படி பாடுவார், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அதனால தான் எனக்கு கொழுப்பு ஏறி போச்சு. அல்லேலூயா. அப்பப்போ நான் ஊசி போட்டுருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை கொழுப்பு கரையணும்ல, அதுக்காக. உங்களை வச்சு என்னை வச்சுத்தான் தேவ திட்டம்னா ஒன்றும் இல்லை. இன்னொரு மேட்ரு சொல்கிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அம்மா கிளம்பி அபிமெலேக்கு வீட்டுக்கு போயிட்டா. எவாவா சராளம்மா, அல்லேலூயா சொல்லுங்க. தெரியாத மாதிரியே பார்க்கறது. பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அபிமெலேக்கு வீட்டுக்கு போயிட்டா சராளம்மா. அழைச்சி இத்தனை வருஷ காலம் அவளை பக்குவப்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருக்க. 21ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு பிறக்கான். அதுக்கு முந்தின அதிகாரம் 20ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லுது, கிளம்பினாள். கிளம்பி போயிட்டா. எங்க போயிட்டா? அபிமெலேக்கு வீட்டுக்கு. இதுக்கு முந்தின அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துலலாம் பயங்கரமாக பேசுவா வாய்களியே. நான் கிளவி, என்னால் முடியாது, நான் வயது சென்றவள், என்னால் முடியாது. அவன் புருஷனும் செஞ்சான். ஸ்திரீகளுக்கான வழிபாடெல்லாம் அவளுக்கு நின்று வச்சு
இதுக்கு பிறகா எங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுது, அப்படி இப்படிலாம் அவனும் சொல்லுவான், இவளும் சொல்லுவா. ஆண்டவர் திட்டத்துக்கு முடியாது 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 முடியாதுன்னு சொல்லிட்டு அபிமேலைக்கு திட்டத்துக்கு ஐ ஆம் டபுள் ஓகேன்ட்டு போயிட்டா. ஆண்டவர் திட்டத்துக்கு நாட்டு ஓகே, அபிமேலைக்கு திட்டத்துக்கு டபுள் ஓகே. எல்லாம் ஆவிக்குரிய கோணத்திலே கேட்கணும். அல்ல சொல்லுங்க. அப்பா போனால் போகட்டும் போடா, அந்த கிழவி போனால் போகட்டும் போடா, வேற ஒரு கிழவியை ரெடி பண்ணுவோம் வாடா அப்படின்னு ஆண்டவர் வேற ஒரு நபரை ரெடி பண்ண போல அந்த சாராளத்தான் ஏசுறத்தன் செய்யும். அல்லேலூயா. அதே சாராள தேடி அபிமேலேக்கு வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஏன் மொபைல் எடுத்து எரியவும் முடியாது. அல்ல சொல்லுங்க. அப்பா அந்த சாராள தேடி அபிமேலேக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. சாராள்கிட்ட பேசல, அவன்கிட்ட பேசுறாரு. மவனை தொட்ட செத்த. அல்ல சொல்லுங்க. என் சாராள தொட்ட அவன் யோசிச்சிருப்பான், புருஷனுக்கே இல்லாத அக்கறை இவருக்கு இருக்கடா. அல்ல சொல்லுங்க. அப்போ ஏன்னா சாராளை கிளப்பி விட்டதே புருஷன் தானே. ஏன்னா அவன் சகோதரின்னு சொன்ன உடனே தானே ஆபிமேலேக்கு இவளை அழைச்சிக்கிட்டே வர்றான். ரெண்டு பேரும் பிளான் பண்ணி, இவன் மனைவி இல்லை, இவன் யார் எனக்கு சகோதரி அப்படின்னு பிளான் பண்ணி தானே இவன் தூக்கிட்டே வர்றான். அப்போ யோசிச்சிருப்பான், புருஷனுக்கே இல்லாத அக்கறை. இன்னைக்கும் சொல்கிறேங்க்கா, இந்த உலகத்தில் அவர் மாதிரி உங்கள் மேலே அக்கறை வைக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு நபர் கிடையாது. அல்லேலூயாவா. நீங்க அவருக்கு தேவைன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வருவார். அவர் தான் என் அப்பா. அல்லேலூயா. ஒரு சாராளை தேடி, ஒரு ஆபிரகாமை தேடி, ஒரு தாவீதை தேடி, ஒரு எலியாவை தேடி, ஒரு பேதுருவை தேடி, ஒரு மோசேயை தேடி, இங்க ஒரு கிதியோனை தேடி நீ தோதரான் தகப்பனின் தேடல். இந்த உணர்வு எனக்கு இருந்துச்சுன்னா அந்த வட்டத்தை விட்டு என்னால் வெளியில் வரவே முடியாது. நான் ஆண்டவருடைய தேடலின் பாத்திரம். என்னை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு என்னை தேடிக்கிட்டே இருக்கிற ஒருவரின் வட்டத்துக்குள்ள நான் இருக்கிறேங்கிற உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருந்துச்சுன்னா வேற மாதிரி. எப்படி மாறிடுவோம்? வேற மாதிரி. இல்லையா சொல்லுங்க. உலகம் என்ன தேடுதா தேடலையா அது எனக்கு மேட்ரு இல்லை. மச்சான் தேடுறானா இல்லையா, மாமன் தேடுறானா இல்லையா, சித்தப்பன் தேடுறானா இல்லையா, நண்பன் தேடுறானா இல்லையா, அதெல்லாம் எனக்கு மேட்ரு இல்லை. நான் சர்வ வல்லவரின் தேடல். இல்லையா சொல்லுங்க. உன்னதமானவரின் தேடல். இஸ்ரவேல்ல எத்தனையோ பேர் இருந்திருப்பானே, ஆனா ஆண்டவருடைய கண்ணு கிதியோன வேற இடமே இல்லாம கர்வாலி மரத்துக்கு கீழே வந்து உட்கார்றாரு. இருக்கீங்களா? நம்மால் இங்கே தான் இருக்கான். அந்த பக்கமா கோதுமையை போர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அல்லே சொல்லுங்க. அதை கற்பனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர், எங்கெல்லாம் அந்த கர்த்தருடைய தூதனானவர்னு வருதோ அங்கே நம்ம இயேசுநாதரை ஒப்பிட்டு தான் சொல்லுவோம், தேவகுமாரனை ஒப்பிட்டு சொல்லுவோம். அவர் பரலோகத்தில் அவருக்கு என்ன வேலை இல்லையா? கோடா கோடி தூதர்களால் போற்றப்படுகிற, சேராபீன்களால் கேருபீன்களால் துதிக்கப்படுகிற
மகிமை நிறைந்த கர்த்தர் ஒரு சாதாரண மனுஷனை தேடி கர்வாலி மரத்துக்கு கீழே ஓடி வரார். ஆமெனா? பிதாவுக்கு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுக்குலத்தை தேடி மனுக்குலத்தின் மீட்பை நாடி சிங்காசனத்தை துறந்து மனுஷர் கைகளினால் அடிபடுவதற்கு, நிந்திக்கப்படுவதற்கு, அவமானப்படுவதற்கு, தன் ஜீவனையும் விலைக்கரையுமாய் தருவதற்கு மனிதனை தேடி இந்த உலகத்தில் வந்தவர் நான் பிரசங்கிக்கும் இயேசு. இருக்கீங்களா? ஒரு பெதஸ்தா குலத்து முடவன் இயேசுநாதரை தேடி போய் சுகம் வாங்கினான்னு அங்கே எழுதல. அவன் குளத்தில் இருந்தான், அம்பிட்டுத்தான். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமா அந்த குளத்தில் இருக்கிறான், அம்பிட்டுத்தான். இருக்கீங்களா? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தான், அதான் மேட்ரு. எந்திரிச்சு போகாம இருந்தான், அதான் மேட்ரு. யாருக்கிட்டையும் கோவிச்சுக்கிறாம இருந்தான், அதான் மேட்ரு. சம்பவம் தெரிஞ்சா உங்களுக்கு அதெல்லாம் புரியும். அவனுக்கு யாருமே உதவி செய்யலையா. தூதன் வந்து குளத்தை கலக்கும் போது யாராவது ஒருத்தர் இறங்கினா அவனுக்கு சோகமாயிரும். ஆனா 38 வருஷமா அவன் அங்கதான் இருக்கான். இவனுக்கு ஒருத்தனுமே சான்ஸ் கொடுக்கல, உதவியும் செய்யல, ஹெல்ப் பண்ணல. இவன் கண்ணுக்கு முன்னால அடுத்தவன் எஞ்சி போயிடுவான். ஆனா இவன் பாருங்க, போங்கடா நீங்களும் உங்க குளமும் அப்படின்னு கிளம்பி போகல. அவனுக்கு அற்புதம் நடந்துட்டு இவனுக்கு அற்புதம் நடந்துட்டு எனக்கு நடக்கலையே. அவ சாட்சி சொல்றா, இவ சாட்சி சொல்றா, எனக்கு ஒன்றும் ஆகலையே. தூதன் வர்றான், அவளுக்கு அற்புதம் செஞ்சுட்டு போறான், இவள்கிட்ட அற்புதம் செஞ்சுட்டு போறான். என்ன மட்டும் தூதன் கண்டுக்க மாட்டானே. பாஸ்டரு தோத்துறான், அவங்கள்ட்ட பேசுறாரு, இவங்கள்ட்ட பேசுறாரு, அவங்கள பார்க்குறாரு, என்ன பார்க்க மாட்டாரு. அப்படிலாம் குறை சொல்லிட்டு, குத்தம் சொல்லிட்டு, சபையோட கோவிச்சுக்கிட்டு, தூதனோட கோவிச்சுக்கிட்டு, பக்கத்தில் இருந்த சக சப்பானியோட கோவிச்சுக்கிட்டு அவன் குளத்தை விட்டு போகவில்லை. அந்த குளத்திலே இருந்தான் பாருங்க. ஆமேனா? இயேசுநாதர் ஒரு நாள் அவன் ஒருத்தனுக்காக மட்டும், அவன் ஒருவனை மட்டும் தேடி அந்த குளத்துக்கு வந்தாரு. அவன் கூட பேசினாரு, அவனை எழுப்பி விட்டாரு, கிளம்பிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பார்க்கறதுக்கு, என்ன விசாரிக்கிறதுக்கு, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தில் ஒருத்தர் இல்லைன்னு அடிக்கடி ஃபீல் பண்ணுறோம்ல. யார் சொன்னா? இல்லை யார் சொன்னான்ற? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி பேசுறதே தப்பு. அவர் நம்மளை பார்த்து கேட்பார், நீ என்ன பைத்தியமா, நீ என்ன லூசா, உனக்கு என்ன மண்டையில் ஒன்றும் இல்லையா? இவர் வேற குறுக்க இந்த ஏகே பாட்டிச்சான்னு வச்சுக்கிட்டு நான் அங்கிட்டு இங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இவங்க முகத்தை பார்க்க நான் அங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது, அவங்க முகத்தை பார்க்க நான் அங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இது ஒன்று இந்த தலைமுறையில் வந்து நின்றுக்கிட்டு பெரும்பாடுபடுத்துது. அல்லையா சொல்லுங்கள். ஆமாம், அவரும் விடுற மாதிரி தெரில, பல ஆண்களில் என்ன எடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அல்லையா சொல்லுங்கள். ஆமாம், அது எப்படி நீங்கள் நின்றுக்கிட்டே தான் இருக்கணுமா? கால் வலிக்காதா? சரி நில்லுங்க. இல்லையா சொல்லுங்க. சரி, லைவில் போகுதா? ஷூட்டிங், எடிட்டிங், அப்புறம் சரி. இல்லையா சொல்லுங்க. சரி, ஆமே. வாழ்க வளமுடன். ஆமேனா? அப்படி சொல்றதே முட்டாள்தனம். என்னை யாரும் விசாரிக்கல, என்னை யாரும் பார்க்கல, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, அப்படிலாம் பேசுறது. ரட்சிக்கப்பட்டு 6 வருஷமா கழிச்சு அபிஷேகத்தில் வேற நிறைஞ்சிக்கிறது, அந்நிய பாஷை வேற பேசிக்கிறது, பைபிள்லாம் தெரியும்னு வேற சொல்லிக்கிறது, அப்புறம் எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதைங்கிறது. உள்ள ஒருத்தரை வச்சிருக்கிறிய கோமாளி, உனக்கு உள்ளே ஒருத்தர் இருக்கிறாரு, உனக்குள்ள ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. உனக்கு தான் ஆமேன்னு சொல்றதுக்கு வாய் வராது, ஆனா அவர் உள்ள வாழ்றாரு. அல்லேலூயாவா? அவரை விட என்னை யார் சார் விசாரிக்கணும்? அவரை விட என்னை யார் சார் தேடி வரணும்? அவரை விட எனக்கு யார் சார் பெருசே? அவர் தேடலில் என்றைக்கும் நான் இருக்கிறேன்.
என்னைக்கோ ஒரு நாள் என்ன தேடுற நாள் இல்லை, எவ்ரிடே என்ன தேடுறாரு, ஒவ்வொரு நாள் என்ன தேடுறாரு. அல்லேலூயா. என்ன இது நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற நேரம், ஜெப நேரம், என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு தேடுறாரு. நீ தானே டைம் ஃபிக்ஸ் பண்ண, நானா ஃபிக்ஸ் பண்ண, காலையில் 5 to 6ன்னு. வாய் இருந்தா வாய் சொல்லி பொருத்தனம் பண்றது. 5 to 6 ஜெபிப்பேன், 6 அதிகாரம் படிப்பேன். உன்கிட்ட கேட்டேனா நான்? வாய பாரு, பொருத்தனை பண்ணல. நீ தானே சொன்ன, நீ சொன்ன நேரத்துக்கு நான் வந்துட்டேன். 5 மணிக்கு நான் அட்டெண்டன்ஸ் போட்டேன். நீ எங்க தூங்குற? கொரட்டை விட்டுக்கிட்டு கொதவளை நெரிச்சு கொல்ல. அல்லையா சொல்லுங்க. அப்பா ஏதாவது புரியுதா? அவர் வந்துருவாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை தேடுறாரு, நம்ம கூட பேச, நம்ம கூட உறவாட, நம்மளை பலப்படுத்த, நமக்கு வார்த்தைகளை கொடுக்க, வாக்குத்தத்தங்களை கொடுக்க, ஜீவனை கொடுக்க, பலனை கொடுக்க. எதுக்கு? அவருக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கு. அவர் திட்டத்தை நம்ம மூலமா நடத்தணும், நிறைவேற்றணும். ஆமெனா? நமக்கு கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் நாம மட்டும் திங்கிறதுக்குன்னு நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்காது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, ரிசீவ், 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 வாங்கி வாங்கி போடு, அப்புறம் வயிறு வீங்கி சாவு. கிருபை தருவார் தான், ஞானம் தருவார் தான், வரங்கள் தருவார் தான், அபிஷேகம் தருவார் தான், பணம் தருவார் தான், வாகனம் தருவார் தான், வாழ்க்கை தருவார் தான், கேட்கிற அம்பட்டும் தருவார் தான், கேட்காததையும் சேர்த்து தருவார் தான். எதுக்கு? துண்ணுட்டு துண்ணுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டையா உக்காந்து இருக்கிறதுக்கா? அவர் எதை கொடுத்தாலும் அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கு. ஒன்ன வச்சு என்ன வச்சு நிறைவேற்ற வேண்டிய ஏதோ ஒரு மகிமையான திட்டம். எஸ்தரமாவ ஒரே நாள்ல 127 தேசத்துக்கு பட்டத்து ராஜாத்தி ஆக்குனாரு. இதுக்கெல்லாம் மனுஷனா இருந்தா ஒரு ஆமீன் சொல்லியிருக்கணும். ஒரே நாள்ல இம்பாசிபிள், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்டது. ஒரே நாள்ல 127 தேசத்துக்கு பட்டத்து ராஜாத்தி. யாரவ? அநாத, அப்பா அம்மா இல்லாதவ, ஆதரவு இல்லாதவ, அழுதுகிட்டே இருக்கிறதா அவ வாழ்க்கை. மொர்தெகாய் தான் எடுத்து அவளை என்ன செய்றான்? வளர்க்கிறான். அடிமைப்பட்டு பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள வந்தவ அடிமைப்பெண். அவள் ஒரு அடிமைப்பெண். நல்ல சொல்லுங்க, அடிமைப்பெண், ஆதரவற்ற பெண், அப்பா அம்மா இல்லாத பெண், அழுது கொண்டிருந்த பெண், அநாதை பெண், அடிமை பெண். இப்படி அந்த அம்மாவுக்கு நிறைய நம்ம டெஃபினிஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அம்மாவை அம்மான்னு சொல்ல முடியாது, தோத்திரம் அன்னைக்கு அல்லையா சொல்லுங்க. ஆமா, ஒரு சகோதரி, ஒரு பெண்ணு ஒரே நாள்ல ஏசரத்தம் செய்யும். அல்லேலூயா. 127 தேசத்துக்கு பட்டத்து ராஜாத்தியா. அதுலயும் ஏற்கனவே ஒருத்தி சீட்ல இருந்தாளாம். அவள் அந்த சீட்ல இருந்து தூக்கிட்டு இவளை கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. வஸ்தி மண்டையை பிச்சுக்கிட்டே இருந்திருப்பா சாகிற வரைக்கும். நான் என்னடா தப்பு பண்ணேன், நான் என்னடா தப்பு பண்ணேன்னு. ஏன்னா புருஷன் திடீர்னு ஒரு நாள் போதைய போட்டு தோத்துறான். அவன் அழக ஊருக்கே காட்டணுமா? அவனை பாருங்க, அல்ல சொல்லுங்க, பொண்டாட்டி அழக அவனுக்கு காட்டுறதா ஊருக்கே காட்டணும்னு வர சொல்றான். அவன் வர முடியாதுன்ட்டான். நான் உங்களுக்கு முன்னால வந்து நிற்பேன், அது நிற்க வேண்டியதுதான். ஊரே வந்து உக்காந்துருக்கும், அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஏன் அழகா காட்டுறதா? வெக்கமா இல்லை? நான் வர முடியாதுன்ட்டான்.
இருக்கீங்களா? வஸ்தி சாகிற வரைக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான்ல. ஆகாஷ் வெறும் மண்டையை பிச்சுட்டு இருந்திருப்பான். ஆகாஷ் வெறும் மறுநாள் காலையிலிருந்தே யோசிச்சிருப்பான், எதுக்குடா வஸ்தியை தள்ளணும், எதுக்குடா வஸ்தியை அகற்றணும், போதையில் என்னடா சொன்னோம், அவளை எல்லாருக்கும் முன்னாடி அழகாக காட்ட சொன்னமே, இது எந்த புருஷனாவது சொல்லுவானாடா, இது எந்த ஆம்பளையாவது சொல்லுவானாடா, எந்த புத்தி உள்ளவன் சொல்லுவானாடா, நாம் இப்படி மூளைகட்டு சொல்லியிருக்கிறோமேடா, கடைசியில் அவளை ராசாத்தியா இல்லாமல் வேற தள்ளி விட்டோமேடா அப்படின்னு அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அல்லையா சொல்லுங்க. ஆக மொத்தம் அத்தனை பேரும் மண்டையை பிக்க வச்சதும் அவரு எவரு? அவரு நம்ம மன்னவர். அல்லையா சொல்லுங்க. அவர் மைண்ட்ல ஒன்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க, அந்த இடத்துல யார் இருந்தாலும் ஆளை தூக்கிட்டு ஒன்னு அந்த இடத்துல உட்கார வைப்பாரு. அவருடைய தேடல் நீ, அவருடைய அவசியம் நீ. இப்போ எஸ்தரை ராஜாத்தியா உட்கார வச்சாச்சு, அரண்மனைக்குள்ள போயிட்டா. என்ன நினைச்சிருப்பா எஸ்தரம்மா? ஆமா, ஒரே டெக்கரேஷன் தான். சத்திரம் உள்ள போய் கண்ணாடிக்கு முன்னாடி மைய தடவுறதும், பசைய போடுறதும், மாவை பூசுறதும், டெக்கரேஷன் பண்றதும், இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு அப்படி பார்க்குறதும், அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு இப்படி பார்க்குறதும், விதவிதமாக போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி இப்படி அப்படி போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அல்லேலூயாவா. இதில் வேற நேரத்துக்கு சோறு, அரண்மனை சோறு, ராஜாத்திக்கான சோறு வந்திருக்கும். தின்னு விட்டு இப்போ 7 கிலோ ஏறி வேற போச்சு. இதுக்கா உன்னை உள்ள அனுப்பிச்சது? இல்லை 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 இல்லை. ஆசைய, உன் திட்டத்தை, உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு நான் உன்னை ஒசத்தி வைக்கல, நான் உன்னை தேடி வரல, நான் உன்னை கண்டுபிடிக்கல, நான் உன்னை உயர்த்தல. ஆமான்னு ஒரு பயம் இருக்கான். என் ஜனத்துக்கு விரோதமா 127 தேசத்தில் இருக்கிற என் மக்களை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கான், ஒரு சட்டம் போட்டிருக்கான். சட்டத்தையும் உடைக்கணும், திட்டத்தையும் உடைக்கணும், திட்டம் போட்ட ஆமானையும் ஒழிக்கணும். 127 தேசத்துக்கு உன்னை ராஜாத்தி ஆக்கி இருக்கிறேன்னா 127 தேசத்துக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும். உன் மூலம் ரட்சிப்பு வரணும், உன் மூலம் விடுதலை வரணும், உன் மூலம் என் திட்டம் நடக்கணும். அதுக்கு தானே உன்னை உயர்த்தி வச்சிருக்கேன். நீ சுயமா சோத்த திங்கிறதுக்கு இல்ல, நீ தின்னுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி பெருகிறதுக்கு இல்ல, என் திட்டத்தை நிறைவேற்ற என்னால் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட பாத்திரம் நீ. அல்லேலூயா. என் தாசன், என்னுடைய தாவீது, அவனை தேடி நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயாவா. தாயின் கர்ப்பத்திலேயே நான் உன்னை கண்டேன். கர்த்தருடைய தேடல் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேரை உலகம் தேடுது, நிறைய பேரை சாத்தான் தேடுறான், நிறைய பேரை நண்பர்கள் தேடுறாங்க, சில ஆளுகளை போலீஸ் தேடுது. சொல்லுங்க ஆமேனா. சில ஆளை ஆஸ்பத்திரி தேடுது. ஆனா உங்களையும் என்னையும் வானத்தை பூமியை படைச்ச சர்வ வல்லவர் நீ எனக்கு தேவை. உனக்கு தேவை தேவையில்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மைண்டில் நான் இருக்கிறேனா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா கொடுக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் பின்னால். ஆனால் என்னுடைய பிரதான தேவை, என்னுடைய பிரதான தேடல், கிதியோனே நீதான். கிதியோனி, கிதியோனு, கிதியோனி, நீதான் என்னுடைய பிரதானமான. ஆமேன் இல்லை, நான் சொல்றதை சொல்லி முடிக்கணும். நீதான் என்னுடைய பிரதானமான தேடல். தேடல்
தேடல். இல்லையா சொல்லுங்க. ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது ஆண்டவர் கிதியோனை தேடுறாரு? கிதியோனை தேடுறாரு. கர்த்தரை அறிந்தவன். சொல்லுங்க எல்லாரும் அந்த ஸ்டேட் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அறிந்தவன். காவல் செய்கிறவன். சொல்லுங்க. புரியுற மாதிரி தான் பேசுவேன், இன்னும் பயப்படாதீங்க. காவல் செய்கிறவன், கலங்காதவன். சொல்லுங்க. இஸ்ரவேலன் தான். அங்க ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர் இருக்கான், லட்சக்கணக்கான இஸ்ரவேலர் இருக்கான். ஆனா அம்புட்டு குறுப்புலையும் கர்த்தரை சரியா அறிஞ்சு வச்சிருந்தவன் இந்த கிதியோன் தான். நம்ம அங்க படிச்சோம்ல, இப்ப இந்த வசனத்திலேயே 12 சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 13 கிதியோன் சொல்லுவான், ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம். இப்படிலாம் பைபிள் கிடையாது அன்னைக்கு எடுத்து எடுத்து படிச்சுக்கிறதுக்கு. வாய்மொழியாத்தான், ஓரலாத்தான் அவங்களுக்கு விஷயங்கள் தெரியும். 430 வருஷ கால எகிப்தில் எப்படி இருந்தாங்க, எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் மோசையை தேடி போனாரு, அவனை கூப்பிட்டு வந்தாரு, பார்வோனுக்கு முன்னால நிறுத்தினாரு. அங்க 10 வாதைகளை கொடுத்தாரு, பார்வோனை நடுங்க வச்சாரு, தலைப்பிள்ளஞ்சல்லையெல்லாம் போட்டாரு. அப்புறம் விடுதலை செஞ்சாரு, செங்கடலை பிளந்தாரு. அதே செங்கடலுக்குள்ள பார்வோனையும் அவன் சேனையும் அழிச்சாரு. மனாந்திரத்தில் 40 வருஷம் அற்புதமா நடத்தினாரு. மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, கற்பாறைக்குள்ள இருந்து தண்ணியை கொடுத்தாரு. இடையில எழும்பி வந்த 2 எமோரிய ராஜாக்களையும் போட்டாரு. அப்புறம் யோசுவாவை தலைவனா எழுப்பி முன்னால 31 கானானிய ராஜாக்களையும் வீழ்த்தி கானான் தேசத்தையே சுதந்திரமா கையில கொடுத்தாரு. இத்தனை ஸ்டோரியும் யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? கிதியோனுக்கே. கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு. இஸ்ரவேலின் தேவன் யார், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே, அவர் மட்டும் எங்க கூட இருந்தா இந்த மீதியானி எங்க இப்படிப்பட்ட சேட்டைக பண்ணுவாங்களா? இப்படி சூழ்நிலை வருமா? ஏன்னா எங்க கர்த்தருக்கு நிகரானவர் இந்த உலகத்துல ஒருவரும். இந்த கடைசி நாட்களின் எழுப்புதலுக்கு கர்த்தருடைய தேடல் யார்? கர்த்தரை அறிந்தவன். யார் கர்த்தருடைய தேடல்? கர்த்தரை அறிஞ்சவன் தான் கர்த்தருடைய பிரதான தேடல். இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வந்துட்டு போற ஆள் இல்ல, பிரசங்க நேரத்தில் தூங்குற ஆள் இல்ல, பிரசங்கத்தில் கொட்டாய் விடுற ஆள் இல்ல, வசனத்தை தொடரதே இல்ல, அந்த ஆள் இல்ல. வசன அறிவு, வார்த்தையின் தெளிவு, கர்த்தர் யாருங்கிற அறிவு. ஆமே. அதனாலதான் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. எந்த பலன்? என்ன குறித்து இவ்வளவு அறிவு உனக்கு இருக்குல்லடா, இவ்வளவு தெரியுமாடா உனக்கு? செங்கடலை பிளந்தது உனக்கு தெரியுமா? மன்னாவை நான் கொடுத்தது உனக்கு தெரியுமா? 31 ராஜாக்களை காலி பண்ணது உனக்கு தெரியுமா? 2 எமோரிய ராஜாக்களை வீழ்த்தினது உனக்கு தெரியுமா? அப்ப பிரசங்கத்தில் நீ தூங்காத ஆளா? நல்ல பிரசங்கம் கேட்கிற ஆளா? உனக்கு வசனம் அப்படி பிடிக்குமோ? என்னை பத்தி இவ்வளவு அறிவோ? இது போதும்டா, இதுதான்டா பலன். இந்த பலத்தோட போடா. அவன் அங்க முட்டை தின்னுட்டு, ஆம்பளேட்டி சாப்பிட்டுட்டு, கார்லிக்ஸ் குடிச்சிட்டு, தண்டால் குண்டால்லாம் எடுத்து அப்படியே பலவான். அந்த பலவான் இல்ல. ஹலோ, தேவனை அறிகிற அறிவு. சபைக்குள் இருக்கிற பெரும் பிரச்சனையா தான்.
கர்த்தரை அறிகிற அறிவில்லை. அதனாலதான் தடுமாறுறோம், அதனாலதான் சோர்ந்து போறோம், சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பின்வாங்குறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிறோம், ஜெபத்தை அலட்சியமா நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் யாருங்கிற அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லேலூயா, ஆராதனையை கட்டடிக்க மாட்டோம், ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டோம், தேவ சமூகத்தை பெருசா நினைப்போம், உலகத்தை பாவத்தை தூக்கி துச்சமா எறிவோம். அவர் பிரசன்னம் என் உயிர், அவர் ஆலயம் என் உயிர் அப்படின்னு. அதனாலதான் தாவீது சொல்றான், 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஏன்? தேவனை குறிச்ச அறிவு அவனுக்கு ஜாஸ்தி. அல்லேலூயா சொல்லு. யாரை இன்னைக்கு கர்த்தர் தேடுறார்? யார் கர்த்தருடைய தேடல்? கர்த்தரை அறிந்தவன். அது பைபிள் காலேஜெல்லாம் போகணும்னு இல்லை, பைபிளை படித்தா போதும், அவர் சமூகத்தில் உட்கார்ந்தா போதும், அவர் கூட பேசினா போதும், அவர் கூட உறவாடினா போதும், அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். என் கூட நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நான் யாருங்கிறத இன்னும் கண்டுபிடிப்பீங்க, என் சுபாவை என்னங்கிறத இன்னும் கண்டுபிடிப்பீங்க. ஒரு பழிபிடத்தில் தான் ஒரு மாதிரிரா, பக்கத்தில் போனால் வேற மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லிடுவீங்க. நான் வேற மாதிரி இருந்தா அல்லையா சொல்லுங்க. இல்லை அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு, சரியான கோவக்காரனாக இருப்பான் போலையே அப்படின்னு ஒரு ஆள் கூட பக்கத்தில் நின்று பழகுனா தெரிஞ்சிடும். இந்த ஆள் பண ஆசை பிடிச்சவனா இருக்கானே, இந்த ஆள் பெருமைக்காரனா இருக்கிறானே அல்லையா சொல்லுங்க. அப்படின்னு ஒரு ஆள் கூட பழக பழக நெஞ்சிரும், தெரிஞ்சிரும். அதனால தான் நிறைய கல்யாணத்தில் உடம்பை பார்த்து, தோலை பார்த்து, கலரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு, காசை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு, வரதட்சணையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு, அப்புறம் 2 நாள் 3 நாள் 4 நாள் 2 வாரம் 3 வாரம் முறிந்தது. ஐயோ என்னால் முடியல, இவ கூட இருக்க முடியல, அத்தாடி 7 கிலோமீட்டருக்கு வாய் வச்சிருக்காளே, தோத்துறோம். நான் கலரை தானே பார்த்தேன், வாயை பார்க்கலையே அல்லையே சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தரோட பழகுங்க, கர்த்தர் யாருன்னு அறிவிங்க, கர்த்தருடைய வேதத்தை படிங்க, கர்த்தர் யாருன்னு அறிவிங்க. கர்த்தரை அறிகிறவன் தான் இன்றைக்கு கர்த்தருடைய தேடல். காவல் செய்கிறவன் கிதியோன் என்ன காவல் செய்கிறான்? அதுக்கு முந்தின வசனம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனம். அபியேசிரியனான யோவாசின் ஊராயின ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை எல்லா பேரும். இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் படித்தா இஸ்ரவேலரில் இந்த மீதியானியர் வரும்போது விளைச்சல்களை அப்படியே போட்டுட்டு போயிடுவானா. தான் உசுரை மட்டும் காத்துக்கணும்னு குகைகளில் மலைகளில் போய் ஒளிஞ்சுக்கிருவாங்களாம். ஆனால் கிதியோன் மட்டும்தான் ஏசுறத்தஞ்சயம். எவனா இருந்தா எனக்கு என்ன வரட்டும், இன்னைக்கு ஒரு கையை பார்த்துறேன், என் கர்த்தர் எனக்கு தந்த பூமி அல்லையா சொல்லுங்க. இந்த கானான் தேசம் என் கர்த்தர் தந்த தேசம், என் பிதாக்கள் யுத்தம் செய்து எனக்கு கிடைச்ச தேசம், இது வாக்குத்தத்தத்தின் தேசம் அல்லேலூயாவா. அதுல எனக்கு கிடைச்ச பங்கு, என்ன நம்பி கர்த்தர் கொடுத்த பங்கு, அதுல என் பிரயாசம் இருக்கு, நான் விதைச்சிருக்கேன், அதுல ஒரு விளைச்சலை கர்த்தர் தந்திருக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்ன நம்பி கொடுத்தத நான் காப்பேன், நான் பாதுகாப்பேன். எவன் கையிலையும் அதை விட்டு கொடுக்க கேர்லெஸ்ஸா இருக்க. ரட்சிப்பு என் கர்த்தர் கொடுத்தது, சபை கர்த்தர் கொடுத்தது, அழைப்பு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்தது, கிருபை வரம் கர்த்தர் கொடுத்தது. இத நான் அலட்சியமா படுத்த மாட்டேன், யாரு கையிலும் இதை இழக்க மாட்டேன், பிசாசின் தந்திரத்துக்கு இதை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நம்பி தந்த ஜபாவிய
இழக்க மாட்டேன். என்னை நம்பி தந்த பரிசுத்தாவிய இழக்க மாட்டேன். இருக்கீங்களா? எதை காக்கிறது? ஊரை காக்கிறது இல்லை, உலகத்தை காக்கிறது இல்லை. என்ன நம்பி கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பை காக்கிறது, அபிஷேகத்தை காக்கிறது. ஒரு சின்ன பிள்ளைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த ஊழியத்தை காக்கிறது, அதுல உண்மையா நிக்கிறது. கவனக்குறைவா கேர்லெஸ்ஸா இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல ரட்சிப்புல கவனக்குறைவு. கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள்லயே நம்ம உண்மை இல்லாம போனா கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை தான் அநேகத்துல அதிகாரியா கர்த்தர் வைப்பாரா. யார் இன்றைக்கு கர்த்தருடைய தேடல் எழுப்புதலுக்கு தேவன் ஒருவனை தேடுகிறார். தேசத்தின் மாற்றத்துக்கு இன்றைக்கும் தேவன் ஒரு கிதியோனை தேடுகிறார். அவன் கர்த்தரை அறிந்தவன், அவன் காவல் செய்கிறவன், அவன் கலங்காதவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ ஐயோ மீதியானியர் வந்தா நான் என்ன பண்ணுவேன், எதிரிகள் வந்தா நான் என்ன பண்ணுவேன், எங்கே போய் ஒளிவேன், என்னை யாரு காப்பாற்றுவா, அந்த கொக்கைக்கு அவங்கள மாதிரியே ஓடிடலாமா, இந்த மலைக்கு இவங்கள மாதிரியே ஓடிடலாமா அப்படின்னு எதிரியை குறிச்சோ தொத்தரோ சத்துருக்களை குறிச்சோ மீதியானியரை குறிச்சோ எவனை குறிச்சோ பயமே இல்லாதவன், கலக்கமே இல்லாதவன், தைரியம் நிறைஞ்சவன், என் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்கிற கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைஞ்சவன் அவன்தான் கிதியோன். அவன்தான் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தருடைய தேடல். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. கர்த்தருடைய தேடல். நீ சும்மா ஆண்டவர் நம்மளை தேட மாட்டாரு. சோம்பேறியா இருந்தா கர்த்தர் நம்மளை தேட மாட்டாரு. அல்ல சொல்லுங்க. தேசத்துல மாற்றம் வரணும், தேசத்துல எழுப்புதல் வரணும். யார் இந்த கிதியோன்? எப்படிப்பட்ட கிதியோனை கர்த்தர் அன்னைக்கு தேடினாரு? 3 விஷயம் சொன்னாரு. கர்த்தரை அறிந்த கிதியோன், காவல் செய்கிற கிதியோன், கலக்கம் இல்லாத கிதியோன். அல்லேலூயா சொல்லுங்க. முத பாயிண்ட்டுக்கே இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. ஏசரத்தன் ஜெயம் முடிச்சிருமா? அல்லேலூயா. நீங்க முடிச்சா நான் வேணாம்னு நான் சொல்ல போறேன். தோத்திரம். இப்படி ஒரு நல்ல ஊழியக்காரனை உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படின்னு உங்களை பெருமையாக பேசிட்டு நான் போய் சீக்கிரம் தூங்குவேன் அப்படின்னு. அல்லேலூயா. இப்படி நான் முடிச்சேன்னா நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. நான் இப்படி முடித்தேன்னா ஏண்டா கொலகார பயல உன்னை நம்பி நான் வார்த்தையை கொடுத்து விட்டா அவங்க போய் தூங்கட்டோம்னு நீ வாட்டுக்கு அவசர அவசரமாக முடிச்சுட்டு வந்துட்டேடான்னு அவர் என்ன கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. அதனால் அடுத்த பாயிண்ட் பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஹலோ. தகப்பனின் தேடல் நீ, தலைமுறையின் காவல் நீ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியும் கிதியோனை. அவன் சொந்த தானியத்தை, அவன் சொந்த கோதுமைய மீதியானியர் கைக்கு விலக்கி பாதுகாக்கிற தில்லு இவனுக்கு இருக்கும்னா நிச்சயமா ஏசரத்தன் ஜெயம் இவன் தேசத்தை பாதுகாப்பான். ஆண்டவரே அந்த ஆமீன் சொன்ன 4 பேரை ஆசீர்வதிங்கப்பா, அவங்கள முதல் லிஸ்ட்டில் பயன்படுத்துங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் அதான் வார்த்தைக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் நம்மளுடைய உயர்வு. இந்த ஆள் என்னடா சீக்கிரமாக சிக்கு புக்குன்னு பெரிய ஆள் ஆகிட்டான்னா சீக்கிரட் என்னன்னா அந்த ஆள் வார்த்தையை அம்புட்டு நம்பியிருப்பார். ஹலோ. நான்லாம் ஊழியக்காரன் ஆனதே அப்படித்தான். எந்த பிரசங்கத்தையும் விட மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா. சும்மா பறக்கு ஏசரத்தன் ஜெயம். எங்க பாஸ்டர் பக்கம் கவனம் திரும்புதோ இல்லையோ என் பக்கம் எல்லார் கவனத்தையும் திருப்பிடுவேன். நான் போடுற அல்லேலூயாவில் தம்பி வந்திருக்காப்புல இன்னைக்கு தோத்துறான் அப்படின்னு சபைக்கே தெரியும். எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், உன்னை பார்த்தாலே எனக்கு பாயிண்ட் வருதுரா, புதுசா பாயிண்ட் வருதுறான் பாரு. சில ஆளுங்க இருக்கிற பாயிண்ட் போயிருதுரா, ஆனா உன்னை பார்த்தா புதுசா பாயிண்ட் வருதுரா. ஏன்? பிரசங்கத்துக்கு அவர் ஜபிச்சாரோ இல்லையோ ஜெபம் பண்ணுவாரு. அவர்கிட்ட தானே நான் வளர்ந்தேன். அதனால் அவர் பயங்கரமாக ஜபிப்பார். அதுலலாம் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. சில சமயம் நான் தூங்கிட்டு இருப்பேன், கண்ணை முழிச்சு பார்த்தா அவர் குறுக்க மறுக்க நடந்து ராத்திரி 2 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி ஒரு தகப்பன்ட்ட நான் வளர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிரசங்கத்துக்கு அவர் ஜபிச்சாரோ இல்லையோ நான் ஜபிச்சுட்டு போயிருப்பேன்ல. என் கூட கர்த்தர் பேசணும்ட்டு போயிருப்போம்ல, பேசுவார்ல, ஆமேன் சொல்லுவேன்ல, அல்லேலூயா சொல்லுவேன்ல. சொல்லியே பெரிய ஆள் ஆகிட்டேன் நான் போகிறேன்.
நீங்கள் என்கிட்ட வந்து கூட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. அல்லையா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஞானம் அறிவு இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுறீங்கன்னா ஓஹோ ஆஹா சரிதான் அப்படின்னு கேட்பனே ஒழிய அதை பற்றி டீட்டெயிலாலாம் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது, வீக்கு. ஆனால் பைபிளை பற்றி ஏதாவது மாற்றி கீத்தி பேசின ஐயாசு நாமத்தினால ஒன்றை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? மூளையில் அம்புட்டும் பைபிள் தான். வார்த்தை 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 வார்த்தை. சில பகுதிகளெலாம் படித்து 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 மனப்பாடம் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி என் மனைவிட்ட பேசினேன். இந்த வாரம் அடுத்த வாரத்தில் இருந்து இப்போ வர திங்கக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வாரத்துலேருந்து இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறோம். நீ நானும் நாங்கள் 2 அப்படி தான் போட்டி வச்சுக்கிறோம். அப்போ தான் படிக்க முடியும். தோத்துறோம். அவங்க என்ன முந்தணுன்னு நினைப்பாங்க, நான் அவங்கள முந்தணுன்னு நினைப்பேன். அதுக்காகவே படிச்சுருவோம். எப்படி எல்லாம் சொல்லுங்க. அப்பா என் மனைவிக்கிட்ட இப்போ நேத்தா முந்தா நாள் தான் பேசியிருக்கேன். வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இங்கிலீஷ் பைபிள். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் பைபிள் நாங்கள் இப்படி பலமுறை படிச்சிருக்கோம். இங்கிலீஷ் பைபிள் படிக்கணும். தோத்திரம். டெய்லி ஒரு அதிகாரமாவது படிக்கணும். தோத்திரம். வாரத்துக்கு ஒரு இங்கிலீஷ் வசனம், முதல்ல ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு அவசரப்பட்டு பேசாதீங்கன்னாங்க. அல்லையா சொல்லுங்கள். டெய்லி ஒன்றெல்லாம் கதை நடக்காது, சும்மா ஆர்வ கொளராக பேசாதீங்கன்னாங்க எங்கள் மனைவி. சரி விடு, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், வாரத்துக்கு ஒன்று வச்சுக்கிருவோம்னு இருக்கேன். வாரத்துக்கு ஒரு இங்கிலீஷ் வசனம் மனப்பாடம் பண்ணுறோம். நான் எழுதி உனக்கு அனுப்புகிறேன். ஏன்னா 2 பேரும் அங்கே பக்கத்தில் இருக்கிறது இல்லை. நான் எங்கேயாவது இருப்பேன், அவங்க எங்கேயாவது இருப்பாங்க. நான் வாட்ஸ்அப்பில் உனக்கு அனுப்புகிறேன், நீ வாட்ஸ்அப்பில் எனக்கு எழுதி அனுப்பு. கரெக்ஷன் பண்ணுறோம். தோத்துறோம். இங்கிலீஷ் பைபிளை கரெக்ட் பண்ணுறோம். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஏன்னா இப்போ ஆண்டவர் என்ன வெளிநாட்டெலாம் கொண்டு வராரு அதிகமாக. போன மாதம் வந்து யூரோப்பு கண்ட்ரி சுவிட்சர்லாந்துக்கு போனேன். சோத்திரம். ஓட்ட டவுசர் போட்டு சுற்றினாள் நம்ம. இப்போ கோட்டு சூட்டு போட்டு சுவிட்சர்லாந்தில் பிரசங்கம். அல்லையா என் பிரசங்கத்தை கேட்க 6 கண்ட்ரியிலிருந்து வந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, உன் பிரசங்கத்தை கேட்க பல தேசங்கள்லேருந்து வருவாங்கடான்னு. அதை இப்போ நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்கிறாரு, 6 தேசத்துலேருந்து முன்னால் உட்காந்துருக்காங்கடா. அன்றைக்கி நான் சொன்னது நடந்துட்டு வாரு. இந்த வாரு இது இங்கே வந்து இல்லை, உன் இடத்துக்கே பல தேசத்துலேருந்து பிரசங்கம் கேட்க வருவாங்கடா. அதுக்கு ஒரு அடையாளம்டான்னாரு. அல்லேலூயா. ஆமாம். அடுத்த மாதம் ஃப்ரான்ஸ் போகிறேன். சோத்திரம். ஃப்ரான்ஸ் அது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. அடுத்த மாதம் அங்கே போகிறேன். ஏசு நாமத்தினால அல்லேலூயா. ஆமே. தோத்திரம். இப்போப்பா நம்ம லெவல் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமே. அப்படி தான் மாறும். நம்ம விரும்பலைனாலும் மாறும். ஏன்னா அவர் தான் தேடிக்கிட்டே சுற்றுறாருல்ல. ஒருத்தனை கண்டுபிடிச்சாருன்னா அவ்வளோதான், அவனை தூக்கிடுவார். அதுதான் நானும் பிரசவம் பண்ணுறேன். உன்னை தேடிட்டு இருக்கிறாரு, கண்டுபிடிச்சா உன்னை தூக்கிடுவார். வேற மாதிரி தூக்குறது இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்பா தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக தூக்குறதுக்கு துடிக்கிறாரு. அப்போ இந்த தூக்கிட்டு போகணும்னா எனக்கு அவரை பற்றின அறிவு இருக்கணும்ல. அங்கே போய் யூரோப்பில் வந்து நான் என்ன பேச வந்தேன் என்றால் அது எனக்கே தெரியவில்லை. தோத்திரம். ஆமேன். அப்படின்னா அல்ல சொல்லுங்க. இல்லட்டா அங்கே போயிட்டு கண்ணை மூடி இருளை காண்கிறேன், ஓ ஆ பச்சைமலா கடிச்சிட்டேன், ஏதாவது வசனம் சொல்லியா? அல்ல சொல்லுங்க. அப்பா நான் சொல்றது புரியுதா? என்ன ஒரு சத்தத்தைங்கான. இது கடைசி காலம், எழுப்புதல் காலம், மீதியானியரை அழிக்க போற காலம், கர்த்தர் நம்மளை பயன்படுத்த போற காலம். ஆமென். நீ தகப்பனின் தேடல், நீ தலைமுறையின் காவல். அல்ல சொல்லுங்க. அப்பா ஏன் ரட்சிப்ப என்னால பாதுகாக்க முடியலன்னா நான் இன்னொருத்தருடைய ரட்சிப்புக்கு காவலனா இருக்க வாய்ப்பு. என்ன பயன்படுத்தும் என்ன பயன்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறோம். சந்தோஷம்தான். எதுக்கு பயன்படுத்தணும்? சர்ச்சில் விளக்கமா இருந்தா இருக்கு, எடுத்து அழகா கூட்டலாமே. அல்ல சொல்லுங்க. அப்பா சுத்தமாக கூட்டலாம், அதுவும் பயன்படுத்துறதா. அல்ல சொல்லுங்க. அப்பா இன்னொன்று சொல்லட்டா, இந்த கூட்டுறத கூட சும்மா சொல்லிடக்கூடாதுங்க, அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கணும். கூட்ட தெரிஞ்ச ஆளு கூட்டுறதுக்கும் அல்லையா சொல்லுங்க. அப்போ கூமுட்டை கூட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அல்லையா சொல்லுங்க. அப்போ சில வீட்டுகளில் சொல்லுவா, எந்த கூமுட்டை கூட்டுச்சு சொல்லுவாங்களா இல்லையா? எந்த குரங்கு கூட்டுச்சு, எந்த கூமு இங்கே வர இங்கே கொஞ்சம் குப்பை கிடக்கு, அங்கே கொஞ்சம் குப்பை கிடக்கு, கூட்டி இருக்கிற லட்சணத்தை பாரு, அதை கூப்பிட அந்த கூமுட்டைய அப்படிம்பாங்க. நீங்கள் நல்ல வீட்டில் வளர்ந்துருப்பீங்க போல தெரியுது. அல்லையா சொல்லுங்க. அப்போ கூட்டுறதுக்கு கூட கொஞ்சம் மூளை வேணும். அப்போ
விளக்க மாத்த எடுத்து கூட்டுறதுக்கே ஞானம் வேணும்னா, சர்வ வல்லவரை உலகத்துக்கு காட்டுறதுக்கு, எழுப்புதல உலகத்துல கொண்டு வர்றதுக்கு தேவனை பத்தின அறிவு வேணுமா வேணாமா? ஆமென். ஏன் ரட்சிப்பு, ஏன் அபிஷேகம், ஏன் பரிசுத்தம், ஏன் வேத வாசிப்பு, ஏன் ஜெப ஆவி எனக்கு கர்த்தர் கொடுத்தது. அதை முதல்ல நான் அக்கறையோட பாதுகாக்கிற அனுபவம் உள்ள நபரா இருக்கும் போதுதான் இந்த கிதியோனை வச்சு தேசத்தை பாதுகாக்கலாம், இந்த தலைமுறையை பாதுகாக்கலாம், முழு இஸ்ரவேலுக்கும் இவனை ஆசீர்வாதமா பயன்படுத்தலாம். இவன் தானியத்தை மட்டும் இல்ல, இவன் தேசத்தின் தானியத்தை பாதுகாப்பான். இவன் விளைநிலத்தை மட்டும் இல்ல, இவன் தேசத்தின் விளைச்சலை பாதுகாப்பான். இவன் எதிரிகளை முறிய அடிப்பான். இவன் அதற்கு சரியான நபர். அல்லேலூயா சொல்லுங்க. இவனுக்கு கலக்கமே இல்லையே, இவனுக்கு அச்சமே இல்லையே, இவனுக்கு பயமே இல்லையே. ஏன்? என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறான், என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான், என்ன பிரியப்படுத்துறான், என்ன குறித்த அறிவு அவனுக்குள்ள பராக்கிரமமா இருக்கு, பலனா இருக்கு. அதனால இவனை இந்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமா, இந்த தலைமுறைக்கு பாதுகாவலனா, இந்த தலைமுறையின் ரட்சகனா, இந்த தலைமுறைக்கு எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரமா பயன்படுத்த முடியும். இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க லைஃப்லயே பைபிள் ரீடிங் இல்ல. நிறைய ஊழியக்காரங்க அவங்க லைஃப்லயே ஜெப வாழ்க்கை இல்ல, அவங்கள்ட்டே பரிசுத்தம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இன்னைக்கு தேவன் எல்லாரையும் நம்புறது இல்லை? ஏன் இன்னைக்கு தேவன் எல்லாரையும் பயன்படுத்துறது இல்லை? அவர் அந்தரங்கங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சிலருடைய ஊழியம் சில காலம் நிக்குது, அதுக்கப்புறம் அந்த ஊழியமே போயிடுது, அந்த ஊழியமே ஒண்ணுமில்லாம போயிடுது. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு மத்தேயு 7:24, அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அந்த வீட்டு மேல காத்தடிக்கலாம், வெள்ளம் வரலாம், பெருமழை பெய்யலாம், அது அசையாமல் நிற்கும். ஆனா என் வார்த்தையின்படி வாழாதவன், அதை கேட்காதவன், வசனத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, வசனத்தின்படி அவன் வாழவே மாட்டான். பிரசங்கம் பண்ணுவான், ஆனா அந்த பிரசங்கத்தின்படி அவன் வாழ மாட்டான். அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அந்த வீடு அழிஞ்சிரும், விழுந்துரும், ஒண்ணுமில்லாம போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்துல பெரிய மாற்றம் வரணும்னா தேவன் நம்மளை நம்பணும் சார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை வச்சுதான் நம்மளை கர்த்தர் பயன்படுத்தும் போது ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்தம் இருந்தா தானே நான் அந்த பரிசுத்தத்தை மற்றவங்களுக்குள்ள கடத்த முடியும். என்கிட்ட பரிசுத்தம் இல்லைன்னா என்கிட்ட வர்ற ஆளுக்கு நான் பரிசுத்தத்தை பற்றி எப்படி பேச முடியும்? என்கிட்ட தைரியம் இல்லைன்னா ஒரு சகோதரன் என்கிட்ட தைரியம் இல்லாம வர்ற சகோதரனுக்கு எப்படி தைரியத்தை நான் கொடுக்க முடியும்? எனக்கே தைரியம் இல்லைன்னா. அல்லேலூயா. நானே கடனை ஜெயிக்கலன்னா கடனோட இருக்கிற ஒரு ஆளுக்கு கடன் நீங்க வாங்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கடன் நீங்க மேற்கொள்வீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள விசுவாசத்தை எப்படி கொடுத்து கடத்த முடியும்? தலைமுறைக்கு ஆசீர்வாதமா என்ன கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் வருக சீக்கிரம். நம்ம சாக மாட்டோம், அவர் கூட ஏறி போயிடுவோம். இது நம்ம விசுவாசம். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு வருகை கொஞ்சம் பிந்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம செத்துருவோம். என்ன பேச்ச காணோம்? அவர் வருகை பிந்தி போகுது அப்படின்னு வச்சுக்கிருவோம். நமக்கு அந்த குறிப்பிட்ட காலம் வர்றதுக்குள்ள நெஞ்சிருவோம், செத்துருவோம். 80 வயசோ 90 வயசோ 100 150 வாழ்வீங்களான்னு தெரில. அப்படி இருந்தால் சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. செத்து போயிடுவோம். அப்போ நமக்கு ஒரு தலைமுறை, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த தலைமுறையிலேயே நம்ம ஒரு தலைமுறை மட்டும் இல்லை, சில தலைமுறைகளை பார்க்கிற கிருபை. என்னது? என் வயசு கொத்தது என் தலைமுறை, என் பிள்ளைகள் அடுத்த தலைமுறை, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் 3வது தலைமுறை. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு முந்தின தலைமுறை,
எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்குற கிருபை எனக்கு இருந்துச்சு. அப்போ அது ஒரு தலைமுறை. இப்போ எங்கள் தாத்தா பாட்டி 1, எங்கள் அப்பா அம்மா 2, நான் 3, என் மகன் 4, என் பேரன் 5. குறைஞ்சது ஒரு 5 தலைமுறையை நம்ம பார்க்க வாய்ப்பே இல்லாதங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கிய. காலங்காத்தாலே போயிடுற மாதிரில இருக்கிறிய. வாழணுங்கிற ஆசையே இல்லையா? குறைஞ்சது ஒரு 5 தலைமுறை ஆகிலும் ஒரு மனுஷன் என்ன செய்யலாம்? தாத்தா பாட்டியை பார்க்கலாம், அப்பா அம்மாவை பார்க்கலாம். தாத்தா பாட்டியை தான் பார்க்கலனாலும் தாத்தா பாட்டி தலைமுறையாவது பார்த்துருக்கோம்ல. அவங்க கூட பிறந்தவங்க, வளர்ந்தவங்க, போனவங்க அந்த வயசு. அப்பா அம்மாவை பார்க்கலட்டாலும் அவங்க கூட பிறந்தவங்க, வந்தவங்க வயசு. அதை சொல்கிறேன், புரியுதா? அப்போ 5 தலைமுறை. அப்போ என்ன இந்த தலைமுறைக்கு பயன்படுத்துகிறாருன்னா, என் வயசு ஒத்த அந்த ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, குறைஞ்சது என்ன 5 தலைமுறைகளுக்கு யூஸ் பண்ணுறாரு. ஆமேனா? என் பிரசங்கத்தினால என் தாத்தா பாட்டி வயசில் இருக்கிறவங்களும் மனம் திரும்புகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. என் பிரசங்கத்தில் எங்கள் அப்பா அம்மா வயசு ஒத்தவங்களும் மனம் திரும்புகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. என் வயசு ஒத்தவங்க, என் பிள்ளைங்க, வயசு ஒத்த வாலிப பிள்ளைங்க ரட்சிக்கப்படுறாங்க. நாளைக்கு கர்த்தருடைய வருகை பிந்தும்னா பேர பிள்ளைகளும் என் பிரசங்கத்தில் மனம் திரும்புவான். ஆண்டவரே, ஒரு சிலருக்கு ஐடியாவே இல்லை போலப்பா, ஆனால வேணாம்ப்பா இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கட்டும். அல்ல சொல்லுங்க. இல்லை, அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் வேணா தூக்கிறவான்னு கேட்கிறாரு. அல்ல சொல்லுங்க. ஆமென். தலைமுறைகளுக்கு நீங்களும் நானும் தான் காவல். அல்லையா சொல்லுங்க. நாம் தேவனுடைய தேடல். அல்லையா சொல்லுங்க. நீங்கள் தான் பராக்கிரமசாலி. உங்க மூலம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. அநேக ஆத்துமாக்களை அந்தகாரத்தின் பிடியிலிருந்து நீங்க விடுவிக்க போறது நிச்சயம். உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறது நிச்சயம். நான் சர்ச்சுக்குள்ள வரும்போதெல்லாம் தோத்துறோம், எதிர்காலம், என் வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறிதான். அப்படிதான் நான் உள்ள வந்தேன். 18 வயசுல ரட்சிக்கப்படும் போதெல்லாம் எதுக்குமே பயன்படாதவன். எனக்கெல்லாம் எதிர்காலமே கேள்விக்குறி. அப்படிதான் இருந்துச்சு. தற்கொலை பண்ண போகிற சமயத்தில் தானே கர்த்தர் என்னை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்தார். படிப்பும் கிடையாது, படிப்பு போயிடுச்சு. எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்ட காலம் அது. ஐஸ்வர்யம் கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்து என்ன செய்ய போகிறேங்கிறது கேள்வி. அப்படி தான் நான் சர்ச்சுக்குள்ளே வந்தேன். ஆனால் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டேன். கர்த்தரை வைராக்கியமாக பிடிச்சிக்கிட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நான் மிஸ் பண்ணதில்லை பாருங்களேன். ஒரு பிரசங்கத்திலையும் நான் உறங்கினதில்லை பாருங்களேன். என்ன பேச்ச காணும்? நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பிரசங்கத்தில் நான் தூங்கினதே இல்லை. அப்படி தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சில டைம்லாம் அன்றைய பாஷை பேசுவேன். ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. பேசுகிற ஆளுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு இல்லை, பேசுகிற ஆளுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தூங்க வைக்கிற மாதிரி பேசுகிறாருப்பா, தோத்துறோம், கிருபையை கொடுங்கப்பா அல்லேலூயா. அப்படி கூட ஜெபம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் தூங்குறீங்கன்னு நான் தான் காரணமோ? அல்லேலூயாவா? நல்லா வருவீங்க. வசனம், வார்த்தை, ஆண்டவர், ஆவியானவர், பாட்டு, ஆராதனை எல்லாம் கிளப்பிடுவேன் நான். என்னை பொறுத்தளவுக்கு எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும். பாட்டா நல்லா பாடணும், ஆராதனையா நல்லா பண்ணணும், கையா நல்லா தட்டணும், ஆமீன் அல்லேலூயா நல்லா சொல்லணும், ஊழியம் நல்லா செய்யணும், உறங்குறது வீட்டில் நல்லா உறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உறங்குற நேரத்தில் செல்ஃபோனை நோண்டுறது, உறங்குற நேரத்தில் டிவியை உட்காந்து பார்க்குறது, உறங்குற நேரத்தில் கண்ட கதையும் பேசுறது, அங்கெல்லாம் உறக்கம் வர மாட்டேங்குது. கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டு போய் வருது. அல்லையா சொல்லுங்க. நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா இல்லையா? பாருங்க, எதிர்காலம் கேள்விக்குறின்னு இருந்த என்ன ஆத்தாடி, எங்க அப்பா என்னை எப்படி ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, என்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதான் நான் சொன்னேனே, ஓட்ட டவுசரை போட்டு, அப்பெல்லாம் சின்ன வயசில் 2 டவுசர் தான், அதுவும் ஓட்டையாக தான் இருக்கும். பஞ்சர் ஒட்டி போட்டிருப்பேன். ஓட்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், பஞ்சர். இப்போ தானே நல்ல டவுசரை கூட ஓட்டையாக்கிக்கிறாங்க கோமாளி பயலுக. அங்கே அப்போ ஓட்டையாக இருந்தாலும் பஞ்சர் ஒட்டி.
ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டுக்கிட்டு மேலே ஏரோப்ளேன் பறக்கும் ஊருக்கு மேலே. ஏலே நம்ம ஊருக்கு மேலே ஏரோப்ளேன் பறக்குறோய் வரைச்சிக்கிட்டே ஓடுறது. எதை? ஏரோப்ளேன். ஊருக்கு வெளியில் வரைக்கும் துரத்துறது. போயிடுச்சுடா, இனி எப்போ வருதுன்னு தெரிலடா, வாங்கடா வீட்டுக்கு போகலாம், பம்பரம் விளையாடுவோம்டோய் அப்படின்னு போய் பம்பரம் விளையாண்ட ஆளு நான். இப்போ அதே என்ன எத்தனை தேசம். நான் சார், நான் பேக்ரவுண்டு சார் ஒன்றும் இல்லை சார், நான் பணம் ஒன்றும் இல்லை சார், நான் படிப்பு ஒன்றும் இல்லை சார். அழைப்பு, அபிஷேகம். அப்பா, என் ரட்சிப்பின் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை, தேவ உறவின் மேலே எனக்கு இருக்கிற ஆவல், என் அபிஷேகத்தை ரட்சிப்பை நான் காக்கிற காவல், அதுக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம், அவ்வளோதான். என் ஆண்டவர் நம்புறாரு, தூக்குறாரு. அல்லேலூயா. கேட்டு கொடுத்து முடியல. ஃபோன் வந்தாலே இப்போ நான் பயப்படுற ஒரே காரியம் என்னது செல்ஃபோன் தான். ரிங்கு அடிச்சிச்சுனால இங்கே கப்பான்னு ரிங்கு அடிக்குது. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க டேட்டுக்குத்தான் ஃபோன் பண்ணுவாங்க, வேறு எதுக்கும் யாரும் ஃபோன் பண்ணுறது. ஒரு 50,000 பணம் அனுப்பியிருக்கோம், வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. டேட்டு கொடுங்க, டேட்டு கொடுங்க, டேட்டு கொடுங்க, டேட்டு கொடுங்க. எங்கே போக? பொண்டாட்டி எப்போ பார்க்க, பிள்ளைகளை எப்போ பார்க்க? அல்லேலூயாவா. நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊராத்தான் சுற்றிட்டு கிடக்கோம். இவங்க ஒரு ஃபோனை போடுறதோட சரி, ஒரு நோட்டீஸை அனுப்பி விடுறதோட சரி. நான் பாஸ்டர் வாசுவை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், மேபி இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. அப்போ ஒரு நோட்டீஸை அனுப்பி விடுறதோட சரி. இந்த மனுஷன் எங்கேருந்து எங்கே வர்றான், எப்படி வரான், திரும்பி எப்படி போகிறான், எங்கே போகிறான், என்ன செய்கிறான், எங்கே தங்குறான், சோத்தை தின்னானா தூங்குனானா. இரவு ஜபம், இரவு ஜபத்திற்கான மேப்பு உங்களுக்கு அனுப்பியாச்சு. அது உங்களை எங்கேயாவது சுற்றி அடித்து கொண்டு உருட்டி தள்ளி பிரட்டி கொண்டு வந்துடும். நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு மைக் கொடுப்போம், நீங்கள் பேசிடுங்க, முடிஞ்சோடனே ஒரு காப்பி கொடுப்போம். அல்லையா சொல்லுங்கப்பா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நான் முடிச்சுட்டு ஆமாம் கிளம்பி நேராக மதுராந்தகம் போனோம். தோத்திரம். அங்கே பிரசங்கம் முடிச்சுட்டு இப்போ 18 வருஷமாக ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தேன். தோத்திரம். இப்போ எங்கள் அப்பா என்கிட்ட சச்சை கொடுத்துட்டாரு. கத்தர் ஓண்ட தான் கொடுக்க சொன்னாருன்னு கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயங்க. தோத்திரம். ஆமாம், அவர் இப்போ அசையாத கண்மலை கத்தர் அவரை அசைச்சு அவர் கையிலிருந்து பிடுங்கி இப்போ சச்சை என் கையில் கொடுத்துட்டாரு. இப்போ அதனால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே சுற்றினாலும் அங்கே போயிட வேண்டியதாக இருக்குது. சச்சு போயே ஆகணும், போயே ஆகணும். இப்போ நான் யார் தெரியுமா? சண்டே பாஸ்டர், ஒன்டே பாஸ்டர், சண்டே பாஸ்டர். அந்த ஒன்டே தான் அந்த சண்டே. அங்கே போய் நிற்பேன், சிக்குப்புக்கு சக்குப்புக்குன்னு ஒரு பிரசவம் பண்ணுவேன். முடிஞ்சவொடனே அடுத்து பேக்க தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பிடுறது. வாரம் ஃபுல்லாக வெளியில், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கே. இதுக்கடையில் முந்தியெல்லாம் வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வராது. இப்போ ஒரே வெளிநாட்டு காலாத்தான் வருது. எங்கள் நாட்டுக்கு வாங்கோ, எங்கள் நாட்டுக்கு வாங்கோ, நாங்களே டிக்கெட் போட்டுறோம், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு. இப்போ எப்படி தெரியுமா? வெளிநாட்டுக்கு டேட் இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கிறார். ஐ எம் ரொம்ப பிஸி, வெளிநாட்டுக்கு இப்போ என்னால் வர முடியாது அப்படி சொல்ல வச்சிருக்கிறார். அவர் தான் ஆண்டவர். அல்லையா சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்? என்ன அழைச்சவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. உங்களை மாதிரி தானே சபையில் உட்காந்துருந்தேன். இந்த தலைமுறைக்கு, சில தலைமுறைகளுக்கு என்ன கத்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். வயசு காரணம் கிடையாது. 80 வயசு கிழவன மோசேய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக வச்சார். ஆமெனா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் நீங்கள் தலைமுறையின் காவல். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக நான் முடிக்கிறேன். என்ன சொன்னாரு? தரிசனத்தின் நிறைவேறுதல், தரப்பட்ட வார்த்தையின்
நிறைவேறுதல். அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பனின் தேடல் நீ, தலைமுறையின் காவல் நீ, தரிசனத்தின் நிறைவேறுதல் நீ. என்ன தரிசனம்? இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கணுங்கிறது தரிசனம். மீதியானியர்கள் அழியணுங்கிறது தரிசனம். ஆண்டவரே தோத்திரம்பா, காப்பாத்துங்கப்பா, நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்ப்பா. அக்கா பயங்கரமாக தூங்குதுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஐயோ ராசா ஸ்டான்லி இப்படி கொடுமைக்காரனாக மாறிட்டானே. அல்லேலூயா நல்லா பிரசங்கம் பண்ணுவானே. இன்னைக்கு ஸ்டான்லி பிரசங்கத்தில் 2 அக்கா உறங்குது. ஐயோ ஐயோ என்ன மாற்றுங்கப்பா, எங்கள் அக்காவை இல்லை என்ன மாற்றுங்கப்பா, என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரே, சரி பண்ணுங்க ஆண்டவரே, சரி பண்ணுங்க ஆண்டவரே, என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரே, சரி பண்ணுங்க ஆண்டவரே, என் பிரசங்கத்தை சரி பண்ணுங்க ஆண்டவரே. வாழ்க வளமுடன். முறுக்கு பிரச்சனையா இருந்தா அடுத்த மாசத்திலிருந்து முறுக்கு கொடுக்கப்படாது இருப்பதாக. கவனிங்கோ. என்ன தரிசனம்? மீதியானிய கூட்டம் அழியணுங்கிறது தரிசனம். என்ன தரிசனம்? இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படணுங்கிறது தரிசனம். எவருடைய தரிசனம்? சர்வ வல்லவருடைய தரிசனம். ஹலோ 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 ஹலோ. இது மனுஷனுடைய தரிசனம் அல்ல, இது இஸ்ரவேல் மக்களுடைய தரிசனம் அல்ல, சர்வ வல்லவரின் தரிசனம். அந்த தரிசனத்தின் நிறைவேறுதல் கிதியோன். அந்த தரிசனத்தின் நிறைவேறுதல், அதாவது ஏன் தரிசனத்தின் நிறைவேறுதல் இல்லை. நான் யாரு? என் தகப்பன், என் தலைவன், என் தேவன், என் சர்வ வல்லவருடைய தரிசனத்தின் நிறைவேறுதல். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன்னு தெரியலையே. என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான். ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. குழப்பறாண்டா இவன் ராத்திரி நேரத்தில். அல்லையா சொல்லுங்க. அப்போ என் விருப்பத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயம்தான். நான் விரும்புறதெல்லாம், நான் கேட்கறதெல்லாம், என் விருப்பத்தையெல்லாம் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் மிகப்பெரியவர். நான் விரும்புறதை விட அவர் பெரியவர். நான் எதிர்பார்க்கிறத விட அவர் பெரியவர். அவருக்கு அது லேசான காரியம், அதற்கு அவர் சின்ன காரியம் ஈஸியா கொடுத்துருவார். ஆனா நான் யாருன்னா, அவர் விரும்புறத, புரியுதா புரியுதா புரியுதா, நான் விரும்புறத என் ஆண்டவர் செய்யறாருங்கிறது பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம்தான், ஆனா அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா தேவன் விரும்புறத நான் செய்யறேங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா என் லெவலுக்கு தான் நான் விரும்புவேன், என் தேவன் அவர் லெவலுக்கு விரும்புவார். ஆமெனா? நம்ம சொந்தக்காரனை கூட்டு போய் சோறு வாங்கி கொடுத்துடலாம் ஹோட்டல்ல. அல்ல சொல்லுங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு வரும்போது ரிலையன்ஸ் அம்பானி நம்ம வீட்டுக்கு வராருன்னா அவரை கூட்டு போய் நம்ம ஊர் பெட்டி கடையில், புரோட்டா கடையில் போய் புரோட்டா வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம யோசிப்போம், இவருக்கு போய் நாம சோறு வாங்கி கொடுக்குறதா? ஐயோ, அவங்கெல்லாம் ஒரு வேளை சோத்துக்க சில லட்சங்களை செலவு பண்ற ஆளுங்க. தோத்தரம் அந்த மாதிரி சொல்றேன். சர்வ வல்லவர் எவ்வளவு பெரியவர், அவர் விருப்பம் எவ்வளவு பெருசு. ஆனா அத சாதாரண அற்பமான மனுஷன் என்ன கொண்டு அவர் நிறைவேற்றாரு. நீங்க அங்க பாருங்களேன், இந்த மீதியானியரை அழிக்கும் போது கிதியோன் ரெடி ஆயிடுவான். இப்ப கிதியோன் கூட கிட்டத்தட்ட 32,000 பேர் போவான். இத்தனை ஆள் தாங்காது. தோத்தரம் பயமும் திகில் இருக்கிற ஆளெல்லாம் ஓடி போயிருன்னு சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றா கிதியோன் அப்படின்பாரு. இப்ப கிதியோன் மைக்க பிடி சொல்லியிருப்பான். அங்க மைக்கெல்லாம் இல்லை. தோத்தரம் பயமும் திகிலும் உள்ளவர்கள் ஓடி போக கடவர்கள். எத்தனை பேர் போயிட்டானா? 22,000 பேர் போயிட்டு, 22,000 பேர் எஸ்கேப்பு, 10,000 பேர் தான் மிச்சம். இது கூட ஜாஸ்தியாக தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்து ஒரு பரீட்சை வைக்க போகிறேன், அதில் நிற்கிறவனை பார்ப்போம்.
தண்ணியை இறங்கி ஆற்றுல குடிக்க சொல்லு. மடார்னு மண்டையை விட்டு குடிக்கிறவன துண்டா ஒதுக்கிடு. நாய் மாதிரி தோத்துறான். தண்ணி அப்படி அள்ளி நக்கி குடிக்கிறான் பாரு, அவனை தனியாக ஒதுக்குனா 300 பேர் தான் ஒதுங்குறான். 10,000 பேரில் 9,700 பேர் அவுட்டு. அல்ல சொல்லுங்க. இப்போ 300 + 1 301 கிதியோனு. இந்த 301 பேர் தான் யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அங்கே போயும் மல்லு கட்டி பட்டயத்தை எடுத்து ஈட்டி எடுத்து சொருவி குத்தி அப்படிலாம் பெருசாக சண்டை போட்ட மாதிரிலாம் தெரியல. தோத்துறான். தீவெட்டி வச்சுருக்காங்க, மண்பானை வச்சுருக்காங்க, எக்காலம் ஊதுறது வச்சுருக்கிறாங்க. அல்லையா சொல்லுங்க. அப்பா மண்பானையை உடச்சிக்கிருவானா, ஒத்த கையில் தீவெட்டியை தூக்கி பிடிப்பானா, எக்காலத்தை ஒருத்தன் ஊதுவானா, ஒரு வாயில் இந்த பக்கம் வாயில் எக்காலத்தை ஊதுவாங்களாம். கத்தருக்கு சோத்திரம். பார்த்தா யுத்தம் நடக்கு, எல்லா பேரும் செத்து விழுகிறான். என்ன நடக்குதுன்னே தெரியல. தேவ திட்டம் நிறைவேறிடுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? ஆமேனா? சொல்ல போனா யுத்தம் செஞ்சது கர்த்தர் தான். ஆனா பேர் யாருக்கு? கிதியோனுக்கு. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். இந்த யுத்தத்தில் ஜெயிச்சது யாரு? கிதியோன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கொண்டுதான் இந்த கடைசி நாட்களில் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிற அவருடைய எல்லா தரிசனமும் நிறைவேற போது. இந்த காலத்தில் நிறைவேற வேண்டிய தேவ தரிசனங்களின் நிறைவேறுதல் நானே. இப்ப இப்படி சொல்லட்டுமா? ஆபிரகாம் காலத்தில் நிறைவேற வேண்டிய தேவ தரிசனம் நிறைவேற்றப்பட்டது ஆபிரகாம் மூலம். மோசே காலத்தில் நிறைவேற வேண்டிய தேவ தரிசனம் நிறைவேற்றப்பட்டது மோசே மூலம். கிதியோன் காலத்தில் நிறைவேற வேண்டிய தேவ தரிசனம் நிறைவேற்றப்பட்டது கிதியோன் மூலம். தேவகுமாரன் இயேசுவின் நாட்களில் நிறைவேற வேண்டிய தேவ தரிசனம் நிறைவேற்றப்பட்டது இயேசுவின் மூலம். இந்த தலைமுறையில் இந்த கடைசி நாட்களில் நிறைவேற வேண்டிய நிறைவேற போகிற தேவ தரிசனம் நிறைவேற போகுது என் மூலம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீ மீதியானியரை முறியடிப்பாய் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம், அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துட்டா, அதே மாதிரி கிதியோன் முறிய அடித்தானா, அப்ப அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின் நிறைவேறுதலே யாரு? கிதியோன். நல்ல சொல்லுங்க அப்போ. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நேற்று கூட திருத்தங்கல்ல ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், முடிச்சிடுறேன், நான் இதோட முடிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. என்ன வாக்குத்தத்தம்? நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் கொடுப்பேன், ஆமாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். நல்லா கவனிக்கணும், இது ஈசாக்குக்கான வாக்குத்தத்தம். ஆமே, நான் அடுத்த வாரம் சொல்லுவீங்களா? இது ஈசாக்குக்கான வாக்குத்தத்தம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஈசாக்கே ஒரு வாக்குத்தத்தம். எப்படி சொல்றேன்? வயல தான். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார் பாருங்க, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், ஒரு சந்ததியை தருவேன். அந்த சந்ததி யாரு? அந்த சந்ததி யாரு? ஈசாக்கு. அப்போ ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஈசாக்க மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாமுக்கு அப்ப தெரியாது, ஆனா ஆண்டவர் மைண்ட்ல அப்ப யார் இருந்தா? ஒருத்தன் வருவான், ஈசாக்கு, அவன் தான் உன் பிள்ளை, அவன் தான் உன் சந்ததி, அவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப வாக்குத்தத்தம் கொடுக்கிற. அவன் தான் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். சொல்ல மாட்டீங்களே? எலியா மூலம் ஆகாப்பு குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம் வரும். உன் குடும்பத்தை கருவறுக்க போறாரு கத்தரு, நாயை கூட விட மாட்டாரு கத்தரு. அல்ல சொல்லுங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அழிக்க போறாரு அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரும். அது யார் மூலமா நிறைவேறுச்சு? எகு மூலமா. யார் மூலமா?
அப்போ இந்த வாக்குத்தத்தம், இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லும்போது எகுவ மைண்ட்ல வச்சு தான் சொன்னாரு. வனாந்திரத்துல கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் அப்படின்னு ஒருத்தனை பத்தி சொன்னாரு. அவன் யாரு? அப்ப அந்த வாக்குத்தத்தம் சொல்லும் போது யோவான் சானகனை மைண்ட்ல வச்சு தான் சொன்னாரு. அல்லேலூயாவா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொன்னார்ல. அது யார மனசுல வச்சு சொன்னாரு? இயேசு. அல்லேலூயாவா. இப்ப கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த கடைசி நாட்கள்ல ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடும். இது எல்லாம் கடைசி நாட்கள்ல நிறைவேற போகிற வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம். அப்ப இதுதான் கடைசி நாட்கள்னா, இந்த வாக்குத்தத்தெல்லாம் சொல்லும் போது யார மைண்ட்ல வச்சு சொல்லியிருக்கிறாரு? யார சிந்தனையில வச்சு சொல்லியிருக்கிறாரு? உங்களுக்கு நம்ப முடியலன்னா நான் சுயநலமா சொல்றேன். ஸ்டான்லிய மனசுல வச்சு சொல்லியிருக்கிறார். என்ன மனசுல வச்சு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இருந்தா உங்களை சொல்லலாம். ஸ்டான்லிய மனசுல, உங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? உங்க பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸ்டான்லிய மனசுல வச்சு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே அவங்க பேரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா. ஐயோ ராசா, அல்லேலூயா. அப்ப நம்மள மைண்ட்ல வச்சுதான். அப்ப நான் யாரு? வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல், தேவ தரிசனத்தின் நிறைவேறுதல் என்ன வச்சுத்தான் இந்த கடைசி நாட்கள்ல முழங்கால் யாவும் முடங்க போகுது. எனக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட்டுங்க. ஏன்னா இப்போ நான் வெளிதேசங்களுக்கெல்லாம் பறக்கிறேன்ல, இதெல்லாம் என்னுடைய 18, 19, 20 வயசுல கர்த்தர் எனக்கு சொன்னது. அப்போ அன்னைக்கெல்லாம் நம்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தோத்துறா அன்னைக்கு வீடுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது, சர்ச்சுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. ஓலை குடிசையில் தான் ஆறான் நடத்துவோம், சாணித்தரையில் தான் உட்காந்து சபை நடத்துவோம். அப்படி தான் இருக்கும். அப்போவே சொல்லுவார், நீ ஃப்ளைட்டில் போவ, இந்த தேசம் போவ, அந்த தேசம் போவ, அங்கே போவ, இங்கே போவ, எல்லாம் நோட்டு போட்டு எழுதி வச்சுருது. அந்த நோட்டே பரிதாபமாக இருக்கும். தோத்துறோம். ஆமாம், அந்த நோட்டில் தான் எழுதி வச்சுருக்கேன். பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது, நிறைவேறுதுங்கும் போது எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துட்டு ஏசுரத்தஞ்சையும் என்னை வச்சு முழங்கால் யாவும் முடங்கும், பல லட்சங்கள் மனம் திரும்பும், பாராளுமன்றத்தில் நாம் போய் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். நான் தரிசனங்களின் நிறைவேறுதல். பராக்கிரமசாலியே, இப்ப நீ ஒரு சைஸா தூங்குற மாதிரி இருந்தாலும் எழுந்து வா. அல்லேலூயா சொல்லுங்க. எழுந்தே வா. ஏனென்றால் நீதான் தகப்பனின் தேடல், நீதான் தலைமுறையின் காவல், நீதான் தரிசனத்தின் நிறைவேறுதல். எழும்பி நிற்போ, நாம் செபிப்போம்.